பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல இணைந்திருக்க, ஆவலோடு இணைந்திருக்க, நான் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் எல்லாருக்குமே. ஒரு சில பேருக்கு சொல்லியிருந்தேன் நானு. சிஸ்டர் திருமலா அவர்களுடைய சாட்சிய கேட்பதற்காக, ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில செய்த அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை கேட்பதற்காக நாங்க எல்லாருமே இங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த சாட்சியின் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்த பெருக பண்ணுவார். அல்லேலூயா! சாட்சிகள் மூலியமாக நம்முடைய விசுவாசத்த பெருக பண்ணுவார். இல்லாதவைகளையே இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ இருக்கிற காரியத்துல நமக்காக செய்றது எப்படி இருக்கும்? அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்ல. ஓகே. அப்பேற்பட்ட தேவன் செய்த அற்புதமான காரியத்த நாள கேட்க இருக்கோம். சிஸ்டர் திருமலா அவர்கள் நம்ம மீண்டும் இணைந்ததுக்காக நன்றி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆமோஸ் பிரதர் தான் எனக்கு இவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்கள பத்தி நான் சொல்றதும் அவங்க சொல்லி நம்ம எல்லாருமே கேட்போம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, இந்த சாட்சியை நீங்க ஃபுல்லா கேட்டதான் அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரி கோ த்ரூ பண்ணாங்க, அந்த பாதையில ஆண்டவர் அவங்கள எப்படி வழி நடத்தினாரு, வார்த்தையினால எப்படி அந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையினால பலப்படுத்தி அந்த வார்த்தையை நிறைவேற்றவும் செஞ்சார் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதனால ரிக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ப்ளீஸ் லிசன் ப்ராப்பர்லி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் தேங்க் யூ சோ மச் எங்க மத்தியில நீங்க இணைந்ததுக்காக. நீங்க அட்மிட் பண்ணி நீங்க பேச ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் நீங்க அட்மிட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஓகே. கேக்குதுல? வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல பிரதர்? கேக்குது. கேக்குது. ஆனா உங்களுடைய ஃபேஸ் வரல. ஒரே நிமிஷம். ஓ நீங்க வேற ஆடியோல இருக்கீங்களா? ஓகே. ஓகே. ஒரே ஆமா. ஓகே. ஒரே ஒரு செகண்ட். தட்ஸ் ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இது பண்ணிடுறேன் நானு. ஓகே. பிரைஸ் அண்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர் இந்த கால வேளையில உங்க மத்தியில என்னையும் ஒரு சாட்சியாக கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ப்ராபப்லி பிரதர் நான் என் லேப்டாப்லயே ஐ ட்ரை டு ஸ்விட்ச் ஆன் த ஆடியோ. ப்ராபப்லி ஐ வில் டு தட். ஒரே நிமிஷம். ஓகே. யா. ட்ரை இஃப் பாசிபிள். இஃப் நாட் தென் ஐ வில். சிஸ்டர் இல்லைன்னா இப்ப கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். இப்ப கரெக்டா இருக்கும். நீங்க இப்ப கண்டிப்பா பண்ணலாம். கரெக்டா இருக்கும். நீங்க பேசுங்க இப்போ. கேக்குது. கேக்குது. எஸ். எஸ். I did a spotlight. So you can, yeah. எஸ் சிஸ்டர். இப்போ கேக்குதா? இப்போ கிளியரா இருக்கா? கேக்குது. ஓகே ஃபைன். பிரைஸ் அண்ட் தேங்க் காட். இன்னைக்கு உங்க மத்தியில ஆண்டவர் ரெண்டுத்துலயுமே இப்போ ஆன்ல இருக்கீங்களோ? ஒண்ணுத்துல மியூட். எஸ். இப்போ கிளியரா இருக்குல்ல? எஸ். ஓகே. பிரைஸ் அண்ட் தேங்க் காட். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துறேன். இது ஒரு பெரிய ஜேர்னி தான். ஆண்டவரை அறிந்து கொண்டதுல இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவராய், எவ்வளோ போதுமானவராய், எவ்வளோ அவர் சொன்னதை செய்யறதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்கிற ஒரு உயிருள்ள சாட்சியா உங்க முன்னாடி நிற்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். நான் என் பேரு திருமாலா. நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து பிறந்து வளர்ந்தவ. ஆல்மோஸ்ட் 10th படிக்கிற வரைக்குமே நான் ஒரு நார்மலா எல்லா வீட்லயும் இருக்க மாதிரி படிக்கிறது, எந்த ஆண்டவரை பத்திய அதிகமான ஞானம் இல்லாம தான் வளர்ந்தேன். அப்ப என்னோட சைல்ட்ஹுட்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு அவங்க அம்மாவும் அவளும் மட்டும் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாங்க. அவங்க எனக்கு ஆண்டவரோட அன்பை சொன்னாங்க. அப்ப நான் அவகிட்ட சொல்லுவேன், நீ என்ன நீ உங்க அம்மா தான் பழைய காலத்து ஆளு, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு அவகிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு, நம்மளுடைய ஜெனரேஷன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பஸ்ல போகும்போது நிறைய பேர் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா?
அவங்க கிட்ட வந்து அப்படியே இந்த ட்ராக்க பார்த்துட்டு, "நாங்கலாம் இப்படி வந்து கிறிஸ்தவத்த எங்களுடைய மதத்த நாங்க சொல்றோம்மா. நீங்க ஏன் இப்படி வந்து சொல்றீங்க? இப்படி இயேசுவ ஏத்துக்கோன்னு ஏன் சொல்றீங்க?" அப்படின்லாம் அவங்கட்ட ஆர்க்யூ பண்ணியிருக்கேன். அம் அப்படிதான் நான் இருந்தேன். அண்ட் நாங்க இருந்த குவார்ட்டர்ஸ்லயே வந்து ஒரு கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் இருக்கும். அத சுத்தி வர்றது, அ அங்க போய் அ அ இந்த பிள்ளையாருக்கு பால் குடுக்குறது, அந்த ஒரு ஸ்டேஜ் ஒரு லாங் பேக் ஒரு 20 இயர்ஸ் பேக் அந்த மாரிலாம் நடந்தது இல்லையா? அதுலலாம் நானும் போய் பண்ணியிருக்கேன். அந்த கோயில சுத்தி வந்திருக்கேன். அ ரொம்ப பக்தியா இருந்திருக்கிறேன். அந்த சூழ்நிலைகள்ல தான் அப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் வந்து எங்க வீட்ல லாஸ்ட்டு. ஸோ அ நான் பிராட் அப் எல்லாம் எங்களோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. ஆம் அ நான் லாஸ்ட் பொண்ணு. நான் பொறந்தது சென்னை, வளர்ந்தது சென்னை. ஆம் அ நான் வந்து எங்க வீட்ல வந்து 3வது பொண்ணு. ஸோ 2 எல்டர் சிஸ்டர்ஸு. ஆம் ஆம் அவங்க அவங்களுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசமும் ஜாஸ்தி. நான் வந்து ஒரு பையனா இருக்கணும்னு நெனச்சேன் எங்க வீட்ல அ நெனச்சாங்க. ஆனா ஒரு ரொம்ப லேட்டா பொறந்த பொண்ணுங்க. ரொம்ப செல்லம், ரொம்ப எல்லாத்துலயுமே என்ன வந்து ஒரு ஸ்பெஷலா குடுப்பாங்க. எல்லாமே அப்படி இருந்தது. ரொம்ப அப்பாவும், அம்மாவுமே எதுக்குமே வந்து நோ சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இருந்தது. ஆம் ஸோ எனக்கு நான் 10த் படிக்கும்போதே என்னோட மூத்த அக்காவுக்கு கல்யாணம் பார்க்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா ரொம்ப காஸ்ட் பர்ட்டிகுலரா இருப்பாங்க. இந்த இது அதனால மேரேஜ் எல்லாம் ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்தது. ஃபினான்ஷியலாவும் அப்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். எங்க அப்பா கவர்ன்மென்ட் ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, ஆ லாயருக்கு படிச்சுட்டு அவங்க பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபினான்ஷியலாவும் நாங்க ஆஸ் அ ஃபேமிலி ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேஸ் இருந்தது. மூத்த அக்கா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 28 இயர்ஸ், 29 இயர்ஸ் இருக்கும்போதும் எந்த ப்ரொஃபைலும் அமையவே இல்ல. அவளுக்கு அப்படியே வீட்ல வந்து ஒரு 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 இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. எந்த நேரமும் சண்டை, அழுக, அ இப்படி ஒரு போராட்டமா போயிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு நிம்மதி இல்ல. ஒரு சமாதானம் இல்ல. நான் என் வாலிப வயசுல இருக்கிறேன். நான் 11த் கரெக்ட்டா ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். நீ படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் வந்து ஒரு செக்யூலர் ஸ்கூல். அதிலேயே கன்டின்யூ பண்ண போறேன்னா, இல்ல ஒரு கிறிஸ்டியன் எய்டட் ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூலு. ஃபீஸ் கம்மி. ஸோ அத சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, வீட்ல இருக்க ஃபினான்ஷியல் இதுக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்டிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, எங்க வீட்ல ஆனா ஒரு சாய்ஸ் குடுத்தாங்க. நீ அப்புறம் நாளைக்கு படிப்பு உனக்கு இதா போயிடுச்சு. நீ ஆனா எதுவும் எங்கள வந்து நாளைக்கு சொல்லிறக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டுனாலும் உன்ன படிக்க வச்சுர்றோம் இதே ஸ்கூல்ல அப்டின்னாங்க. பட் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தனால, ஆண்டவர நான் அறியணும்னு அவரு முன்குறிச்சிருந்தபடினால, அவரு வந்து அந்த ஸ்கூல்ல என்ன சூஸ் பண்ண கிருபை செஞ்சாரு. அந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணி, ஆம் பார்த்தா கம்ப்ளீட்லி ஒரு கிறிஸ்டியன் என்வைரன்மென்ட் தான். இருந்த எல்லா டீச்சர்ஸுமே ஹிந்து நேம்ஸ் இருக்கும். கௌரி, ஆ சந்திரபானு எல்லாமே பார்த்தா நல்ல வயசானவங்க. ஒரு 20 வருஷமா அந்த ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்க. எல்லாம் ஹிந்து டீச்சர்ஸ் எல்லாருமே பிரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸ வந்து ஒரு பிரேயர் சொல்லாம ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன இவங்க ஹிந்து பேர் இருக்கு. இந்த மிஸ் வந்து ப்ரே பண்றாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நான் வந்து ஒரு என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மோட்ல தான் நான் அந்த ஸ்கூல்ல எல்லாத்தையுமே பார்த்தேன். என்ன இப்படி ஆனா ஒரு விஷயம் என்ன டச் பண்ணிட்டே இருந்தது. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவங்க மத்தவங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறாங்க? நம்ம ஹிந்துஸ் வந்து இப்படிலாம் நம்ம பிரேயர்லாம் பண்ண மாட்டோமே! நம்மளுக்காக தானே நம்ம போய் ப்ரே பண்ணுவோம். இவங்க என்ன மத்தவங்களுக்காகலாம் போய் மத்தவங்களுக்காக இவ்ளோ உருக்கமா ஜெபம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்ன வந்து தாக்குச்சு. ஸோ சம்திங் இஸ் டிஃபரெண்ட். இதுல வந்து ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமா இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து என்னோட 11த் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து பயாலஜி டீச்சர் வந்து அவங்களுடைய சாட்சிய பகிர்ந்து கொண்டாங்க. எப்படி ஆண்டவருக்குள்ள அம் அ வந்தாங்க. அவங்க எப்படி வந்து ஒரு கால் நடக்க முடியாம இருந்து, எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் தந்தாங்க. அப்படிங்கிற ஒரு இத சொல்லி அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே, என் கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ! நம்மள ஏதோ பண்றாங்க. இவங்க ஏதோ சொல்லி நம்மள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க அப்டின்ட்டு, நான் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு வேணும்னே அவங்க கிளாஸ் வரும்போது விபூதி, குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வேணும்னே போவேன். அந்த பயாலஜி கிளாஸ் வரும்போது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து ஒரு சிஸ்டர் வெளியிலேருந்து வந்து அவங்களும் நெறைய காரியங்கள சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க கிட்டயும் போய் ரொம்ப கேட்பேன். என்ன எங்களுடைய இத நீங்க ஹர்ட் பண்ற மாரி சொல்றீங்க. என்ன ஜீசஸ் தான் கடவுள்ன்னு சொல்றீங்க அப்டின்லாம் போய் அவங்க கிட்ட மொரண்டு பிடிச்சு அவங்கட்ட பேசியிருக்கேன். எம்மா என்ன ஆள் வச்சு அடிச்சிறாதம்மா. அ நாங்க உண்மைய சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க அப்டின்ட்டு அவங்க ரொம்ப தாழ்மையா சொல்லிட்டு அவங்க அ மூவ் ஆயிட்டாங்க. ஆ இப்படியே போயிட்டு இருந்தது காலகட்டத்துல அங்க ஒரு சேப்பல் இருந்தது. நான் வந்து ஒவ்வொரு கோயிலா போய் எங்க அக்கா கல்யாணம் நடக்கணும்.
ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன் இது நடக்க மாட்டேங்குது? அப்படின்ட்டு ஒவ்வொரு கோயிலா போய் நான் கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் யோசிச்சுட்டே இருப்பேன். நம்ம இத்தன கோயில்ல போய் பிரேயர் பண்றோமே! எந்த கடவுள் வந்து செய்வாரு? ஒண்ணு நடந்ததுன்னா எந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்? அப்படின்ட்டு இப்படியே யோசிச்சுட்டு, ஆனாலும் நான் வந்து அந்த கோயிலுக்கு போய் ஒவ்வொரு கோயில்லயா வேண்டுறேன். ஆனா அதுலலாம் எனக்கு ஒரு சமாதானம் நிம்மதி கிடைக்கல. ஆம் இது இது இ இந்த நான் ஆண்டவர ஏத்து ஆண்டவர பத்தி அறிஞ்சு கொள்ற ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும்போது, என்னுடைய அ க நான் தங்கியிருந்த குவார்ட்டர்ஸ்ல ஒரு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும், அவங்க அம்மாவும் கிறிஸ்டியன். அவங்கட்ட முதல்ல நான் ரொம்ப இது பண்ணி பேசினேன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்கு ஆண்டவர் என்ன காண்பித்து, எவ்ளோ நல்ல தேவன் நம்மளுக்காக ஹி இஸ் ரெய்சிங் பீப்பிள் டூ ப்ரே ஃபார் அஸ். நம்மள தெரிந்து கொள்ளுகிறபடினால, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்னைய காமிச்சு, ஆண்டவர் வந்து என் குடும்பத்த காமிச்சு ரொம்ப நாளா அவங்க எனக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பின்னாட்கள்ல நான் தெரிந்து கொண்டேன். ஆம் அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோட அன்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு அவ கூட விளையாட போவேன். அவ கூட கூட கம்பைன் ஸ்டடீஸ் பண்ண போம்போது, எனக்காக தலையில கை வச்சு பிரேயர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு நெறைய காரியங்கள் அவங்க மூலியமாவும் ஆண்டவர் சொல்லிக் குடுத்துட்டே இருந்தாரு. இந்த பாதை போய்க்கிட்டே இருக்கும்போது, எனக்கு நான் ஸ்லோவா ஐ வாஸ் கிவிங் மை செல்ஃப் டூ த லார்ட். அங்க உள்ள சாப்பல்ல போய் ப்ரே பண்ணும்போது, அப்படி ஒரு சமாதானம் ஒருவரும் குடுக்க முடியாத, ஒருவரும் எடுக்க முடியாதமான ஒரு சமாதானம். இதுவரைக்கும் நான் எந்த கோயில்ல போய் நான் பிரேயர் பண்ணும்போது, எனக்கு கிடைக்காத ஒரு தேவ சமாதானத்த ஆண்டவர் எனக்கு அ தந்தாரு. அத யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு அப்போ அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அப்ப நான் வழிபட்டு வந்த முறைகள்ல எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்த இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு அ த தராருங்கிற அந்த இது. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. இவரு தான் தெய்வம்னு 2யும் நான் ஓகே ஐ வில் வொர்ஷிப். நான் கும்பிடுற கடவுளையும் கும்பிட்டுக்கிறேன். இயேசுவையும் கும்பிட்டுக்கலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தப்போ, எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு மாந்திரீகம் பண்றவருடைய சாட்சி, ஒரு கைப்பிரதி ஆம் அ எனக்கு வந்து வாசிக்க ஆண்டவர் இது பண்ணாரு. அதே நேரத்துல 2 வசனங்கள் ஜஸ்ட் நான் அந்த இத மட்டும் அ ஷேர் பண்ணுவேன். 2 ஆண்டவர் அந்த காரியங்கள் பேசினது. நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமனி வந்து 3 3 ஸ்டேஜஸா நான் அ உங்களுக்கு ஷேர் பண்ணணும். நான் குயிக்கா முடிச்சுருவேன். ஒண்ணு வந்து என்னுடைய சால்வேஷன் எப்படி நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். இன்னொன்னு வந்து என்னுடைய மேரேஜ்ல எப்படி ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்த ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் தான். இப்போ நெனச்சாலும் அதிசயம் தான். அப்படி ஒரு மிரக்கிளா ஒரு மேரேஜ் ஆண்டவர் எனக்கு பண்ண கிருபை செஞ்சாரு. அதுக்கப்புறம் என் திருமண வாழ்க்கையில என்னென்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண ஆண்டவர் எப்படி எங்கள மறுபடியுமா விடுவிச்சு எப்படி நடத்துனாருங்கிறத அ ஒரு 3 இதா ஒரு 15 மினிட்ஸ்ல நான் ஷேர் பண்ண ஆண்டவர் கிருபை தரணும். இதுதான் என்னுடைய ஃபேமிலி. பிரதர் என் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதா? காட் இன் 3 டிஃபரண்ட் ஸ்டேஜ் பார்த்திருக்கோம். இன்னொன்னு வந்து அடுத்த அப்டேட் ஆகல. அதாவது வந்து உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து இன்னும் வரல. ஓகே. ப்ராபப்ளி நீங்க திரும்ப ஸ்டாப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. ம். இப்போ வந்துச்சு. எஸ், எஸ் சிஸ்டர். எஸ், ம். எஸ். இப்போ என்னால பார்க்க முடியுது. பார்க்க முடியுதுல்ல. ஸோ இதுதான் என்னுடைய கு ஃபேமிலி. அம்மா, அப்பா, நாங்க 3 சிஸ்டர்ஸு. ஆம் ஸோ இந்த வசனங்கள் எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லாதபோது, ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வசனங்கள வச்சே பேசினாரு. யோவான் 14:6 நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப எனக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. டபுள் மைண்டடா இருந்தேன். எது வந்து அ அ சத்தியம், எது நம்மள வந்து மோட்சத்துக்கு கொண்டு முடியுங்கிற அந்த கொஸ்டின்ல இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த 2 வசனங்கள் அப்புறம் நெறைய எனக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ், வீட்ல நடக்கிற சண்டைகள், ஃபினான்ஷியலா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். எங்க அக்காவுக்கு திருமணம் முடியாம ஷி வாஸ் ஆல்ரெடி 31. அப்பவும் மேரேஜ் நடக்கல. 2வது அக்கா 1 இயர் தான் 1 1/2 இயர்ஸ் தான் அவள விட யங்கர். ஸோ ஷி இஸ் ஆல்சோ வெயிட்டிங் இவ மேரேஜ் முடிஞ்சோனே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நான் ஒரு 10 இயர்ஸ் கேப்ல இருக்கனால எனக்கு அந்த என்னோட மேரேஜ பத்தி அப்ப திங்கிங் இல்ல. இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் இந்த வருத்தம், இந்த பாரம் என்ன வந்து நீங்கணும்னா, அவர்கிட்ட போகணும் அப்படின்னு இந்த 2 அ வசனத்தின் மூலியமாகவும் ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசினாரு. அப்புறம் நான் சொன்ன மாரி இந்த மாந்திரீகம் பண்றவருடைய சாட்சி படிச்சேன் இல்லையா? அதுல வந்து அவர் ரொம்ப அழகா எப்படி போட்டிருந்ததுன்னா, என்னுடைய மைண்ட்ல இருந்த அந்த கொஸ்டினுக்கான அந்த பதில் அங்க தான் இருந்தது. அவரு வந்து நெறைய தெய்வங்கள வச்சு அ அ வழிபட்டுக்கிட்டு, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து அவங்களுக்கு விரோதமா இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு மந்திரம் ஏவி அவங்கள தாக்குறதுக்கு அனுப்ப சொல்றாரு. பார்த்தா, அவரு அந்த அந்த யாருக்கு ஏவ சொல்றாங்களோ, அவங்க கும்பிடுற தெய்வத்தையே அவரு ஏவி விட்டு அதுக்கு தீங்கு செய்ய வைக்கிறாரு.
அப்ப எனக்கு அத பார்த்த அந்த மாந்திரீகம் பண்ணவருக்கு, ஆ அப்போ எனக்கு அது அவருக்கும் உள்ளுக்குள்ள, அப்ப அவ வணங்குறதே அது அவள போய் தீங்கு செய்யுதே! அப்படிங்கிற கொஸ்டின ஆண்டவர் வந்து அவரு அந்த மாந்திரீகம் பண்றவர் இருதயத்துல குடுத்திருக்கிறாரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரு பண்ண எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸுமே அவருக்கு எதிரா வந்து நிக்கிது. ஆ அவர கொல்லும்படியா வந்து நிக்கிது. ஏன்னா, அவரும் அத ஒரு டெமன்ஸோடையும், ஒரு அசுத்த ஆவிகளோடையும் இது பண்ணிட்டு இருந்தனால, அவருக்கு விரோதமா வந்து நிக்கிது. அப்போ அவருக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் சொன்னது. ஆ இயேசு தான் உண்மையாவே தீமை செய்யாத தேவன். அவரு தான் எந்த சூழ்நிலையிலயும் அவர் அன்பான தேவன். அவரு தீமையே செய்ய மாட்டாரு. அப்படிங்கிற அந்த அந்த அவரு அத ஞாபகப்படுத்தி இயேசுவே அந்த இடத்துல கூப்ட்டுருக்காரு. அவரு விடுதலையாகி அவரு ஊழியக்காரரா மாறி, அவரோட சாட்சிய அந்த கைப்பிரதியில எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து அது ஒரு ஒரு வேக்கப் பாயிண்ட்டா இருந்தது. என்னுடைய கேள்விகளுக்கான பதிலா அது இருந்தது. ஓகே. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இது அவரு தான் வழி. வேற எதுவுமே தெய்வம் கிடையாது. இயேசு தான் வழி. இயேசு மட்டும் தான் தெய்வம். அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டிய அந்த ஸ்கூல் முடியறதுக்கு முன்பாகவே 12த் கிரேட் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பவுமே எனக்கு ஆண்டவர் அந்த கிளாரிட்டி குடுத்துட்டாரு. அ அப்ப தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்துகிட்டே வரேன். என்ன அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பிரியா, அவங்க அம்மா ஆன்டியும் பத்மாவதி ஆன்டி அவங்களுமே ஒரு சீக்ரெட் பிலீவர். அங்கிள் ரட்சிக்கப்படல. பைபிள கிழிச்சு போடுவாங்க. ஆ அதன் மத்தியில தான் அவங்க ஆண்டவர பிடிச்சுட்டு மறைவா தான் ஆண்டவர ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. என்னையும் இடையில இடையில எப்ப அவங்க சர்ச்சுக்கு போறாங்களோ, அந்த டைம்ல என்னையுமே என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. எப்பமாவது ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ட்வைஸ் இன் அ இயர் அந்த மாரி அவங்க எப்படி போக சான்ஸ் கிடைக்குதோ என்னையும் கூட்டிட்டு போவாங்க. இப்படிதான் என்னுடைய ஜர்னி இருந்தது. அப்புறம் எனக்கு ஸ்கூல்ல ஒரு மேம் வந்து ஒரு ஃப்ரீயா எனக்கு ஒரு பைபிள் குடுத்தாங்க. அந்த பைபிளையும் வந்து நான் பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் தான் தெய்வம் அப்படிங்கிறதுக்கான ஆ இத வாசிக்க அவரோட வேதத்த வந்து வாசிக்க எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. நான் முதல்ல வந்து ஸ்கிரிப்சர் டெஸ்ட்ல மட்டும் மார்க் கம்மியா எடுத்துட்டு இருந்தேன். அதையும் விடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே பேச ஆரம்பிச்சது. அவருடைய வார்த்தை எனக்குள்ள போக போக எனக்கு பரிசுத்தம், எனக்கு எப்படி அவர பற்றிக் கொள்ளணும், எப்படி அவர சார்ந்து கொள்ளணும். அதே நேரத்துல சபைக்கும் அப்பப்போ போக அப்படி எனக்கு இது பண்ணும்போது, எண்ட் ஆஃப் மை 12த் நான் 12த் முடிக்க போம்போது, எந்த ஸ்கிரிப்சர் யூனியன் மேடம் கிட்ட நான் ரெபல் பண்ணி, நான் வந்து நீங்க ஏன் என்னோட இத வந்து மதத்த இது பண்றீங்க அப்படின்னு எந்த ஆசிரியர்கிட்ட போய் நான் சண்டை போட்டேனோ, அதே சிஸ்டர் வந்து இந்த எண்ட் ஆஃப் ஒரு ஃபேர்வெல் டைம்ல அ ஒரு ஆல்டர் கால் குடுக்கும்போது கர்த்தர் வந்து என்னைய எழும்பி யாரெல்லாம் கண்ண மூடிட்டு யார் ஒப்பு குடுக்குறீங்களோ கைய தூக்குங்க. யாரும் கண்ண திறக்காதீங்கன்னு நான் கைய தூக்குனத பார்த்து அவங்க கண்லயும் தண்ணி, என் கண்லயும் தண்ணி. ஏன்னா நான் அவங்க கிட்ட தான் போய் சண்டை போட்டுருக்கேன். ஏன் நீங்க இயேசுவ பத்தி சொல்றீங்க அப்படின்னு. கர்த்தர் வந்து அந்த நாள்ல என்ன முழுமையா ஒப்பு குடுக்க வச்சாரு. ஆ அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். தெரியாம தான், வீட்டுக்கு தெரியாம தான் ஒரு சீக்ரெட் பிலீவரா தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர பத்தி அறிஞ்சுக்க எனக்கு ஏன்னா அந்த சபைக்கு போறது மட்டும் தான் எனக்கு ஆண்டவர அறிகிறதுக்கான ஒரே பாதை. நான் 12த் முடிச்சு காலேஜ் சென்னையிலேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆண்டவர் எனக்கு கிருபையா தந்தாரு. அம் அங்க படிச்சுட்டு இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருக்குள்ள எனக்கு அதுதான் சர்ச் இஸ் த ஒன்லி பிளேஸ் எனக்கு வந்து ஆண்டவர அறிகிறதுக்கு. ஸோ வீட்டுக்கு இது தெரியாம தான் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு, ஆ சபைக்கு போய் எப்படியாச்சு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அப்பதான் அங்க தான் நான் ஆண்டவர துதிக்க முடியும். அங்க தான் ஆராதிக்க முடியும். ஸோ ஆண்டவர் அந்த பாதையில அப்படியே ஸ்லோவா கொண்டு போயி, என்ன கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்ல நரிஷ் பண்ணி, என்ன ஆண்டவர் அவருக்குள்ள பலப்படுத்தி, ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு அ அபிஷேக கூட்டத்துல எனக்கு அனாயிண்டிங் ஆண்டவர் தராரு. அப்போ வந்து அ அ பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு என்னைய கேட்கறாங்க. "நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறியா?" அப்படின்னு. எனக்கு ஒரே பயம். வீட்டுக்கு தெரியாது. எப்படி நம்ம இத செய்ய போறோம்? இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். நம்ம எப்படி பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கலக்கம், மனசுல ஒரு குழப்பம். ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா, எப்படி அவர் இம்மட்டும் உண்மை உள்ளவராய், நல்லவரா இருந்தாரோ, ஆ என்னுடைய பேப்டிசம் வந்து சுனாமி அன்னைக்கு தான் நான் பேப்டிசம் எடுக்கிறேன். அ 2004 ஐ திங்க் டிசம்பர் 26த் அன்னைக்கு தான் வந்து எங்க அம்மா, அப்பா, அ எங்க தாத்தா ஃபேமிலி எங்க தாத்தா வந்து ஒரு ரிட்டயர்டு ஐஏஎஸ் ஆஃபீசர். தூத்துக்குடியில தான் இருக்குறாங்க. அவங்க அப்போ இது வே பேக் 20 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். அவங்களோட 75த் ஆனிவர்சரிய திருச்செந்தூர் கோயில்ல வச்சு கண்டக்ட் பண்றாங்க. எங்க அப்பாவோட சேர்த்து 8 பிள்ளைங்க. எல்லா ஃபேமிலியும் அங்க இருக்காங்க. நான் வந்து இல்ல எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர் இது இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு வர முடியாது கோயிலுக்கு. ஏன்னா எனக்கு கோயிலுக்கு போக இஷ்டம் இல்ல. எங்க அம்மா, அப்பா, 2 சகோதரிமார் எல்லாம் மூத்த அக்காக்கு ஆண்டவர் கிருபையில அ
2 பேருமே நான் பிலீவர்ஸ் தான் மேரேஜ் பண்ணாங்க. ஆனா அவங்க திருமணம் டிலே ஆனாலும் கர்த்தர் அவருடைய பாதையில அழுது, ஜெபிச்சு ஆண்டவர் கிருபையா அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு ஃபேமிலில செட்டில் ஆக ஆண்டவர் கிருபை தந்தாரு. ஆம், அப்ப எங்க மூத்த அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தது. எல்லாரும் இந்த திருச்செந்தூர் கோயில்ல இருக்காங்க. நான் இங்க வந்து பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கேன். ஏன்னா டிவில காமிக்கிறாங்க. இங்க எல்லாம் சென்னை பீச்ல மெரினா பீச்ல தண்ணி வந்து வெள்ளம் வந்து இது நெறைய பேர அடிச்சுட்டு போயிருச்சு. இவங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இருக்காங்க. ஜஸ்ட் ஃபியூ கிலோ ஒரு ஃபியூ என்ன சொல்றது? மீட்டர்ஸ் அந்த தண்ணிக்குலருந்து மீட்டர்ஸ் தான். தண்ணி வந்துச்சுன்னா மொத்த ஃபேமிலி காலி. அ அப்ப எனக்கு பாஸ்டர் ஆன்டி ஃபோன் பண்ணிட்டு, "நீ ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் பயப்படாத. உன்ன ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. உன் குடும்பத்தையும் காப்பாத்துவாரு" அப்படின்னு ரொம்ப எனக்கு தைரியம் சொன்னாங்க. நான் அழுதுகிட்டே தான் இவங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவங்களுக்கு சுனாமின்னா என்னன்னு தெரியல, தண்ணி வருதுன்னா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. ஆண்டவர் கிருபையாக அவரு என்ன தெரிந்தெடுத்தபடியினால என் குடும்பத்தையும் காத்தாரு. நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்தா 2 இடத்துல தான் தண்ணி வந்து உள்வாங்குச்சு. உள்வாங்கி வெளிய வராத 2 இடத்துல ஒரு இடம் வந்து திருச்செந்தூர். ஆ அப்ப எனக்கு ஆண்டவர் எவ்ளோ நல்லவரா இருந்தாருன்னு நான் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா, அவங்க வெளிய வந்து கால் நனைக்கிறதுக்காக தண்ணீய தேடி இருக்காங்க. தண்ணி ரொம்ப ரெசஸ் ஆயி உள்ள இருக்கு. ஏன் இன்னைக்கு தண்ணி ரொம்ப உள்ள இருக்கு, உள்ள இருக்குன்னு பேசிட்டு ஆ வந்துட்டாங்க. ஆண்டவர் கிருபையில யாருக்கும் ஒரு சேதமும் இல்லாம அவர் முன்குறித்தபடியினால, அவர் என்ன தெரிந்தெடுத்தபடியினால, அவரு உடன்படிக்கைக்குள்ள என்னைய கொண்டு வந்தபடினால, என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அந்த நாள்ல காப்பாத்தி, அந்த பெரிய ஒரு இதுல இருந்து விடுதலையாக்கி அவங்க சுகபத்திரமா வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நானும் ஞானஸ்நானம் எடுத்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எப்படி அந்த அந்த கவலையும் இல்லாம அவங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளயே ஆண்டவர் ஞானஸ்தானம் நான் அன்னைக்கு எடுத்து ஃப்ரம் தென் ஆன் இட் இஸ் நோ டர்னிங் பேக். ஆண்டவர் என்னோடு கூட பண்ண உடன்படிக்கை அந்த ஞானஸ்தானத்துல அவரு இம்மட்டுமாய் உண்மை உள்ளவரா, நல்லவரா ஆண்டவர் வந்து என்ன நடத்தி கொண்டிருக்காரு. அன்னைக்கு நான் எடுத்த தீர்மானம், ஆ ஆண்டவர விட்டு என்றைக்கும் நான் திரும்பக்கூடாது அப்படின்னு இன்ன வரைக்கும் அவரு அந்த விசுவாசத்துல என்ன காத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடிக்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவரு அவரு வந்து என்ன பேக்கிரவுண்ட்ல இருக்கிறோம், என்ன படிப்போ எதையுமே பார்க்கிறது இல்ல. அவரு தேடி வந்து என்னை ரட்சித்தார். நான் வந்து ஒரு ரெபெலியஸா அவர விட்டு தூரம் போகிறவளா, அவர மறுதலிச்சு அவர் வேண்டான்னு போனபோதும் ஆண்டவர் உண்மை உள்ளவரா, அவரு நல்லவரா, அவர் போதுமானவரா, என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவரா, அ எனக்கு அவரு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன போஷிக்கிறவரா ஆண்டவர் இருந்து என்னைய வந்து வழி நடத்தினாரு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆம் அதுல ஒரே ஒரு லேர்னிங்க நான் முன்னாடி அ வைக்க விரும்புறேன். அவரு நம்மள தெரிந்தெடுத்துக் கொள்ள, அவரு நம்மள வந்து அதுக்கு வந்து நம்ம பாத்திரவான்களா இல்லாத போதும் ஷேர் ம். இந்த கொஸ்டின் தான் ஆண்டவர் எனக்கு குடுத்தாரு. நம்ம ஃபேமிலி பேக்கிரவுண்டோ, நம்ம எஜுகேஷனோ, நம்ம ஜாபோ, நம்மளுடைய சேலரியோ, நத்திங் இஸ் வொர்த் டூ ஹோல்ட் ஆன் அண்ட் கீப் அ ட்ரஸ்ட் அப்பான். அ அந்த நேரத்துல வந்து எங்க அக்காக்கு திருமணங்கள் பார்க்கும்போதும் சரி, நாங்க ஒரு ஃபினான்ஷியலா கஷ்டமான பாதையில போம்போதும் சரி, எங்க தாத்தா பெரிய ஒரு பேக்கிரவுண்டா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவங்க எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமை தான். அதெல்லாம் இன்னும் சொல்லணும்னா, இந்த பிரதர் குடுத்த இந்த 1 ஹவர்க்கு ஐ ரியலி நான் நெறைய சின்ன சின்ன சாட்சியா நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் இந்த 1 ஹவர் ஒரு சாலிடா குடுத்த ஆண்டவருடைய நன்மைய சொல்றதுக்கு குடுத்ததுக்காய் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஒவ்வொரு சாட்சியுமே 1 மணி நேரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நன்மைகள செய்திருக்கிறாரு. நான் எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ ஐ ஃபினிஷ் ஆன் டைம். ஆம் எனக்கு இந்த வசனத்த ஞாபகப்படுத்தினாரு. எல்லாருக்கும் சொல்லணும்னு
சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்க தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னைக்கும் ஆம் அ ஆண்டவர் வந்து இந்த ஃபேமிலி பேக்கிரவுண்டோ, இல்ல எஜுகேஷனையோ, ஜாபையோ, சேலரியவோ எதையும் நம்பாம அவருடைய நாமத்தை பற்றி இருக்கிறவங்களுக்கு, அவருடைய நாமத்த பிடிச்சிருக்கிற நம்மளுக்கு ஒரு நாளும் அவரு வந்து கைவிட மாட்டாரு. இந்த வசனத்துடைய சாட்சி வந்து என்னுடைய திருமண திருமண சாட்சிக்கும் ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா, யாரும் ஹெல்ப் பண்ணல. எங்க அக்காவோட திருமணமா இருக்கட்டும், என்னுடைய திருமணத்திலயா இருக்கட்டும், எந்த பேக்கிரவுண்டோ, எந்த எஜுகேஷனோ, எது மேலயும் நம்ம நம்பிக்கைய வச்சு செயல்படாம, அவரு மேல நம்பிக்கைய வைக்கும்போது எப்படி வந்து என் திருமணத்துல இன்னைக்கு இஸ் தேர் எனிஒன் இன் திஸ் ஆடியன்ஸ் யாரும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? ஜஸ்ட் இஃப் யூ கேன் அ ஒரு தம்ஸ் அப்போ அந்த மாரி போடலாம். Okay, is there anyone waiting for marriage? Okay. There is a brother. Okay. Praise God. So may God அவங்களுக்கும் இது ஒரு ஒரு உற்சாகமா இருக்கட்டும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆம், என்னுடைய நெக்ஸ்ட் பார்ட் 2ங்கிறது தெரியுதா பிரதர்? எஸ் சிஸ்டர், எஸ். ஓகே. சோ நான் வந்து எங்க அப்பா பேரு கணபதியப்பன். சோ நான் எப்படி திருமாலா கணபதியப்பனா இருந்தவ, எப்படி ஒரு இவாஞ்சலின் புஷ்பராஜா ஆண்டவர் மாத்துனாரு. என்னுடைய பேப்டிசம் நேம் வந்து இவாஞ்சலின். ஆ என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் புஷ்பராஜ். சோ எனக்கு வந்து ஒரு பிலீவர் மேரேஜ் எப்படி ஆனுச்சுன்னா, இன்னைக்கும் அத யோசிச்சு பார்த்தா ஒரு மிராக்கிளா தான் இருக்கும். அந்த பாதைய அ அ நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். கடைசியா சொன்ன மாதிரி நான் காலேஜ் முடிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆ ஆண்டவருக்குள்ள நான் பலப்பட ஆண்டவர் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபெலோஷிப்ப தந்தாரு. நல்ல அ அம் சர்ச்ல நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனா என்னுடைய சர்ச் பாஸ்டர் அம்மா என்னைய ஆண்டவருக்குள்ள கிருபையா என்ன பலப்படுத்தி நடத்திக் கொண்டிருந்தாங்க. அதே நேரத்துல அ எண்ட் ஆஃப் ஃபைனல் இயர் வரும்போது ஆண்டவர் எனக்குன்னே ஒரு அருமையான வேலைய வந்து ஆயத்தப்படுத்தி வச்ச மாரி, இன்ஃபோசிஸ்ல எனக்கு ஒரு நான் இதுல இருக்கும்போதே ஃபைனல் இயர்ல இருக்கும்போதே, எனக்கு ஆன் கேம்பஸ் இன்ஃபோசிஸ் வந்தப்ப எனக்கு ஆண்டவர் பிளேஸ்மென்ட் குடுத்தாரு. அந்த நேரத்துல வந்து எனக்கு கார்ப்பரேட் அது எல்லாமே அப்போ வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். அப்போ 2006ல நான் இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்றேன். அப்போ அது வந்து ரொம்ப அ இட்ஸ் நாட் ஈஸி அந்த மாரி இப்போ இருக்கிற அளவுக்கு அது ரொம்ப இது கிடையாது. அப்ப எனக்கு உள்ள ஒரு பயம். இந்த மாரி கம்பெனிஸ்லலாம் போனா எல்லாரும் இந்த பிபிஓ, கால் சென்டர்ஸ்ல சில இடங்கள்ல சில காரியங்கள கேள்விப்படுற மாரி, இங்கேயும் வந்து போனா வந்து தவறான வழியில போயிருவோம். அப்படிங்கிற மாரிலாம் என்னைய பயம்புடுத்துனாங்க. எனக்குள்ள என்ன ஒரே ஒரு விஷயம் தான். நான் ஆண்டவர விட்டுறக்கூடாது. நான் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஏன்னா மை ஒன்லி பிளேஸ் எனக்கு வீட்ல சரியான ஒரு பிரேயர் சப்போர்ட்டோ, ரட்சிக்கப்படல வீட்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எவ்ளோ கிருபையா எனக்கு கார்ப்பரேட்லயும் ஃபெலோஷிப் இருக்கும் அப்படிங்கிறத நான் அங்க போய் தான் தெரிந்து கொண்டேன். நான் ஜாயின் பண்ணது வந்து இன்ஃபோசிஸ் மகேந்திரா சிட்டில நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆ அங்க அருமையான ஒரு அ ஃபெலோஷிப் ஆண்டவர் தந்தாரு. அருமையா கிருபையா அங்கேயும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வழியில என்ன நடத்தக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல ஜெபிக்கிறவங்கள எனக்கு ஆண்டவர் தந்தாரு. ஸ்தோத்திரம். ஆ அந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது 2வது அக்காவுக்கும் கொஞ்சம் டிலேட் மேரேஜ் தான். ஷி காட் மேரிட் ஒன்லி இன் 33. அப்பமும் கண்ணீர், அவளுக்காக ஜெபம், உபவாசம், ஆண்டவர் கிருபையா அவளுக்கும் மேரேஜ் முடிஞ்சுது. ஆ அப்புறம் ஒரு 2010 வரும்போது வென் ஐ வாஸ் 24, 25 வரும்போது எனக்கு எங்க வீட்ல பார்க்க ஆரம்பிக்கும்போது அது ரியல் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அதுவரைக்கும் எங்க அம்மா, அப்பா இவ ஏதோ ஒரு சமாதானத்துக்காக ஆண்டவர தேடி போறா. ஏதோ ஒரு ஒரு மனசுல ஒரு இதுக்காக போறான்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. பட் நான் என் மேரேஜ்ன்னு வரும்போது, நான் ஒரு கிறிஸ்டியன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன்னு அவங்க நெனைக்கவே இல்ல. ஆம் அப்படியே ஒரு எப்படியோ நேரடியா பேசாம அப்படியே இதாவே போயிரலாம். எப்படியாவது இவள வந்து கன்வின்ஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சாங்க. பட் ஆண்டவர் ரொம்ப தெளிவா எனக்கு அ சபை மூலியமாகவும் ஊழியக்காரம்மா அவங்க வந்து ஃபாதர் ஸ்பிரிச்சுவல் மதர், ஃபாதர் மாரி என் கூட இருந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் வாக்லயுமே என்ன கைட் பண்ணாங்க. என்னைய ஒரு ஃப்ரைடே பிரேயர்ல லேடீஸ் மீட்டிங்ல என்ன வொர்ஷிப் நடத்த சொல்றதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணி என்ன எல்லா விதத்திலயும் அவங்களும் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அ அண்ட் என்னோட ஃபெலோஷிப்லயும் எனக்கு நெறைய எக்ஸ்போஷர் ஆண்டவர் குடுத்தாரு. ஒரு ஆ ஒரு ஹோமுக்கு விசிட் போய் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஆண்டவர் அன்ப சொல்லணும். மிஷன் ட்ரிப் போய் எப்படி அங்க உள்ள மக்கள் எப்படி சுவிசேஷத்த அறிய கஷ்டப்படுறாங்க அப்படிங்க அது மாரி நெறைய லெவல்ஸ்ல எனக்கு அங்கேயும் ஆண்டவர் இன்ஃபோசிஸ் ஃபெலோஷிப்லயுமே ஆண்டவர் நெறைய எக்ஸ்போஷர் எனக்கு தந்தாரு. அவருக்குள்ள வளர்றதுக்கான எங்கேயும் வீட்டுக்குள்ள எனக்கு வளர்றதுக்கான சூழ்நிலை இல்லாட்டி, வெளிய எனக்கு எப்படிலாம் என்ன நரிஷ் பண்ணணுமோ, அவரு நேசிச்சு, அவரு வேணும்னு நம்ம வாஞ்சிக்கும்போது,
சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டே கிடையாது. அவருடைய அன்ப அறியறதுக்கும், அவர பிடிச்சுக்கிறதுக்கும், அவருக்குள்ள வளர்றதுக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஒரு கத்தார்லயோ, இல்ல ஒரு சவுதியிலயோ ஒரு ஆண்டவர் சுவிசேஷத்த அறிவிக்க முடியாத இடத்துல போய் நம்ம உட்கார்ந்திருந்தா கூட, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த வாஞ்சைய பார்த்து, நம்மளுக்கு அதுக்கான ஒரு நரிஷ்மென்ட் அதுக்கான என்ன எப்படி நம்மள வளர்றதுக்கான சூழ்நிலைகளையும் கர்த்தர் தர உண்மையுள்ளவரா இருக்காங்கிறதுக்கு நான் சாட்சி. தொடர்ந்து என்னுடைய மேரேஜ் பார்க்க வரும்போது ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலை. ஹிந்து ப்ரொஃபைல்ஸ கொண்டு வந்தாங்க வீட்ல பார்க்கறதுக்கு. நான் வந்து எங்க அம்மாட்ட மட்டும் சொன்னேன். எனக்கு இப்படி இதுன்னு. எங்க அம்மா வந்து, "நீ கற்பனை கூட பண்ணாத. உங்க அக்காக்குலாம் ஏன் கல்யாணம் லேட் ஆச்சு? உங்க உங்க அப்பா வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா இருப்பாங்க. உனக்கு தெரியாதா? கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குமா? நீ அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? இது அப்படி நடந்துருச்சுன்னா, நீ கும்பிடுற தெய்வம் தான் நான் உண்மையான தெய்வம்னு நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னாங்க. "பாரு அப்படி நடக்கும்" அப்படின்னு எங்க அம்மாட்ட நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணேன். ஆனா, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம், கலக்கம் எப்படி நடக்கும்னு எங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே சாப்பிடாம இருந்து பார்த்தாங்க. என்னைய ஏன்னா அதுவரைக்கும் சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சர்ச்சுக்கு போறேங்கிறதையும் சொல்லிட்டேன். நான் போயிட்டுருக்கேங்கிறது தெரிஞ்சாலும், இந்த மேரேஜ்ன்னு வந்தோனே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்ச்சுக்கு போக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பயங்கர இது நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் இது பண்றது. அவங்களே எங்க அப்பா வந்து எதுக்குமே ரொம்ப டவுன் ஆயி பார்த்ததில்ல. நான் லாஸ்ட் பொண்ணுங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல பயங்கர எங்களுக்குள்ள ஒரு இது தன்னைத்தானே பெல்ட் வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. எதுக்குமே இவ மாறலன்னோனே, ஒரு நாள் பயங்கரமா வந்து ம் "நீ விட்டுரு. இந்த இயேசுவ விட்டுரு. இது வேண்டாம்" அப்படின்ட்டு லிட்டரலா வந்து ஹம், ஏதோ தலையில ஒரு சம்மட்டி வச்சு அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்றாங்க, அடிக்கிறாங்க. நான் அப்படியே தலையில கை வச்சுட்டு, "ஏசப்பா என்ன செய்யன்னு தெரியல" அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு தரிசனம் அந்த ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்திலயும் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்த காமிச்சாரு. அம் இன்னைக்கு நீ வந்து அ எ அவங்க அழுகுறாங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறத நீ க நெனச்சு, நீ வந்து என்னைய விட்டுட்ட அப்படின்னா, ஆ நித்திய ராஜ்யத்த நீ அவங்க சுதந்திரிக்கிறதுக்கான பாதையும் இருக்காது. நீயும் உன் ஆத்துமாவ காத்துக்கொள்றது கஷ்டம். அதோடு கூட நீ என்ன அடுத்த தலைமுறைகள் எனக்கு பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அவங்களும் ஆண்டவருக்குள்ள நான் வளர்க்க முடியாது. இந்த இத வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்போசிஸ்லயுமே ரொம்ப ஃபைட் பண்ணி, சில பிள்ளைகள் வீட்ல வந்து ஒத்துக்காதனால ஹிந்துஸ மேரேஜ் பண்ணி, அவங்க பிள்ளைகள் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் சில்ட்ரன ஆண்டவருக்குள்ள வளர்க்க முடியல. அந்த ஒரு இத பார்த்த உடனே எனக்கு அதையும் ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு. அப்ப என்ன கொஸ்டின் ஆகும்? இதுதான் கொஸ்டின். இன்னைக்கு நான் ஆண்டவர பிடிச்சுக்கிட்டேன் அப்டின்னா, நான் அவர பிடிச்சுக்கிட்டேன் அப்டின்னா, அநேகருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குங்கிறது அங்க ஒரு த ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் தான். அது அப்டி ஒரு கண்ணு முன்னாடி ஆண்டவர் எனக்கு காட்டிட்டு போய் கொண்டு போயிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையா, கிருபையா அன்னைக்கு காமிச்ச தரிசனத்த இன்னைக்கு உங்க முன்பாக நான் சாட்சியா நிக்கிறேன் அப்டின்னா, அவர் சொன்ன வாக்குத்தத்தம். அவரு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். அவரு எப்படி எனக்கு அன்னைக்கு அந்த கஷ்டமான பாதையில நீ நின்னன்னா, உன்ன அநேகருக்கு சாட்சியா வைப்பேன்னு அவரு வாக்கு பண்ணாரோ, அவரு செஞ்ச நன்மைகள சொல்லும்படியா இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன நிறுத்தி இருக்கிறாரு. உங்க லைஃப்லயுமே இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ டஃப் சிச்சுவேஷன் நீ ஆண்டவருக்காக நிக்கணும்னா இட் மே டேக் ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி, ஒரு கம்ஃபோர்ட் ஜோன விட்டு ஸ்டெப் அவுட் பண்ற மாதிரி, இல்ல ஒரு உலகத்தார் குடுக்குற பிரஷர நம்ம கிவ் இன் பண்ணாம இருக்கணும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களா? நீங்க ஆண்டவருக்காக நின்னீங்கன்னா, வாட் ஹி வில் டூ ஃபார் யூ இஸ் அன்இமேஜினபிள். நம்ம சிந்திக்கிற சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும் என் லைஃப்ல ஆண்டவர் தந்தது போல, உங்க லைஃப்லயும் நிச்சயமா தருவாரு. தொடர்ந்து கர்த்தர் வந்து எனக்கு அந்த வாக்க குடுத்து, அந்த தரிசனத்த குடுச்சோனே எனக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஓகே என்ன நடந்தாலும் ஐ ஹேவ் டூ ஸ்டாண்ட் ஃபார் காட் அப்படிங்கிறத நான் திருப்பியும் அவங்க கிட்ட அத சொல்லிட்டு, இல்ல எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள தான் வேணும் அப்படிங்கிறதுல நான் ஸ்டாண்ட் பண்ணோனே, அவங்களுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு அந்த வைராக்கியத்த விட முடியல. ஸோ இத ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு அவங்கள ஹர்ட் பண்றதும் ரொம்ப கஷ்டமாச்சு. ஓகே நமக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்ட்டு, அ அந்த லெவல்ல நான் மைண்ட் செட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு ஆன்-சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐ டிராவல்டு. டிராவல் பண்ணிட்டு ஓகே இனி இது வேணா ஆனா எனக்கு 2011 ஜான்வரி 23 ஃபெல் ஆன் அ சண்டே. ஆ கரெக்ட்டா ஆண்டவர்ட்ட அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, "சரி நீ வந்து ஏதாவது ஒரு மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போ. ஆ ஆண்டவர் சித்தமானா எப்படினாலும் நடத்துவாரு." எனக்கு ஹோப் இல்ல. பட் ஸ்டில்
ஆண்டவரோட கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு கரெக்ட்டா ஆண்டவர் எனக்கு சபைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லும்போது, "நீ ஒரு காரியத்த குறிச்சு ஜெபிச்சுட்டு இருக்க. உனக்கு நான் வந்து உன் கூட இருந்து உனக்கு தூதர்கள அனுப்பி, உனக்கு இந்த காரியத்த நான் வாய்க்க செய்வேன்" அப்படின்ட்டு எனக்கு ஆண்டவர் பேசினாரு. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஆண்டவரோட கரம் இருக்கு அப்படின்ட்டு. ஜீசஸ் கால்ஸ்லயும் அப்ப என்எல்ஐஜி இந்த 2ல மட்டும் தான் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துட்டு வருவோம்ல. அதுல போய் ஃபில் பண்ணி குடுத்துட்டு, நான் ஜான்வரில இத மேரேஜ் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏப்ரல்ல நான் ஏப்ரல், மே ல எனக்கு விசா ப்ராசஸ் நடக்குது. ஜூன்ல நான் டிராவல் பண்ணி அங்க ரீச் ஆயிட்டேன். ஆம் ஓகே, நம்மளுக்கு இனி கொஞ்ச நாளைக்கு இந்த மேரேஜ், இந்த டென்ஷன் இல்லாம போய் 1 மந்த்ல எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட ப்ரொஃபைல பத்தி ஒரு கால் ஏன்னா எங்க அப்பா நம்பர கூட குடுக்க முடியாது. ஏன்னா பார்த்த கிறிஸ்டியன் ப்ரொஃபைல்ஸ்ல அப்படியே கிழிச்சு போட்டாங்க. அதோட சேர்ந்து என் மனசு கிழிஞ்சு போன மாரி இருந்தது. பட் காட் இஸ் சோ குட். காட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். எத நான் பக்கத்துல இருந்து செய்ய முடியலையோ, எத நான் அவங்க கூட இருந்து செய்ய முடியலையோ, சாதிக்க முடியலையோ, 1000 மைல்களுக்கு அப்பால இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு செஞ்சு குடுத்தாரு. ஆம் அ அவரு அவரு சொன்னத செய்ய உண்மையுள்ளவர்ங்கிறத அவர் ஒன்ஸ் அகைன் ஹி ப்ரூவ்ட். ஏன்னா அந்த ப்ரொஃபைல் வருது. எங்க அப்பா என்னெல்லாம் கிரைட்டீரியா கேட்டாங்களோ, நான் என்னெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேனோ, அதெல்லாம் சேர்ந்து வரா மாரி ஒரு ப்ரொஃபைல் வருது. என்னால நம்பவே முடியல. அ ஆனா நான் இங்க அப்ராட்ல இருக்கேன். இது எப்படி நடக்கும்? இது யாரு எனக்காக பேசுவா? அப்படின்னு நினைக்கும்போது, ஆண்டவர் எப்படி அந்த ஜான் 23 2011 எனக்கு வாக்குரைச்சாரோ, உனக்கு முன்பா தூதனை அனுப்பி, உனக்காக நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே, எங்க மாமாவ அ ஒரு 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 டூலா, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா ஆண்டவர் எடுத்து, அவங்க சொன்னாங்க, "என்ன உங்க அப்பாக்கு நான் பேசுறேன். உங்க அப்பா கேட்கிற எல்லா இதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன? நான் பேசுறேன்" அப்படின்னு அவங்க எங்கருந்து அந்த மாரி ஒரு இதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. அவ்ளோ ஆ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க போனாங்க. அவங்களே போய் எங்க அப்பா அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா தூத்துக்குடியில 2 எங்க மாமா இதுக்கு 2 தெரு தள்ளி தான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் அவங்க கிட்டயும் நேர்ல பேசினாங்க. ஆ ஆ அவங்களுக்கும் பார்த்தா ஏதோ ஒரு ஒரு ஆ அ ஒரு ஒன் அ எங்க ஆச்சி தாத்தா, எங்க அப்பாவும், என் ஹஸ்பண்டோட அதாவது என் மாமியாருடைய அப்பா, அம்மாவும் ஆ ஒரே ஊர்ல பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்திருக்கிறாங்க. அந்த லிங்க் வந்தோனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ காட் பியூட்டிஃபுல்லி பிரிங்ஸ் அவரு ஒரு விஷயத்த செய்றாருன்னா, அவரு வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு எப்படி ஒத்துக்க வைக்கணுமோ, அத அவரு ஒத்துக்க வைப்பாரு. இட் இஸ் ஹிஸ் பேட்டில். இட் வாஸ் நாட் மை பேட்டில். ஆண்டவரோட பேட்டிலா இருந்துச்சு. ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். நான் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும். நான் வந்து உங்க வார்த்தையின்படி இருக்கணும். இது ஒண்ணு தான் கேட்டேன். அவர மட்டும் தான் பிடிச்சுக்கிட்டேன். ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி ஹோப். ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி பெர்சன் டூ டாக் ஆன் மை பிஹால்ஃப். எனக்கா ப்ரொஃபைல் பார்க்க ஆளு கிடையாது. பேச ஆளு கிடையாது. ஆனா அந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் ஒரு ப்ரொஃபைல நான் 1000 மைலுக்கு அப்பால இருக்கும்போது எனக்காக ஆண்டவர் பீப்பிள ரைஸ் அப் பண்ணி, ஆ இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன நேர்ல பார்க்கல. என்ன ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கைப், அப்ப Zoom இல்ல ஸ்கைப்ல மட்டும் தான் பார்த்தாங்க. எங்க அப்பா ஒரு நான் பிலீவர். ஹி ஆஸ்க்ட் மீ, "நாங்க போய் பார்த்த பையன போய் பார்த்துட்டோம். ஆ அவங்க உன்ன பார்க்காம எப்படி ஒத்துக்கிட்டாங்க? உனக்கு கை குட்டையா? ஏதோ இதான்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? எப்படி ஒத்துக்கிட்டாங்க?" அப்படின்னாங்க. எனக்குமே இப்பவும் யோசிச்சா, ஒரு பையன் இல்லாம என்கேஜ்மென்ட் நடக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பொண்ண பார்க்காம அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஈஸி. அ ஆ நான் இன்ஃபாக்ட் என்னோட என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயி எனக்கு பத்திரிக்கைலாம் அடிச்ச பிறகு தான் நான் ரிட்டர்ன் வரேன். யுஎஸ்ல இருந்து நான் வந்து லேண்ட் ஆயிட்டு, என் மாமியார கட்டி புடிச்சுட்டு முதல்ல சொன்னதுதான். "என்ன பார்க்காம நீங்க என்னைய ஒத்துக்கிட்டீங்க. அ ரியலி ரியலி தேங்க் யூ" அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு அவங்க பையன குறிச்சு அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். பட் எந்த விதத்திலயும் என்ன யாருன்னு தெரியாது. எனக்காக ஆண்டவர் அவங்கள ஆயத்தம் பண்ணி வச்ச மாரி, அவ்ளோ அழகா எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். எனக்கு இந்த மேரேஜ் சாட்சியுமே இட் இஸ் அ வெரி பிக் டெஸ்டிமனி. உங்க யாருக்காவது இத ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்லணும்னா கூட நான் வில்லிங்கா இருக்கேன். இன்னும் ஒரு குரூப்ல என்னோட மேரேஜ் சாட்சி மட்டும் டீட்டெயிலா சொல்லணும்னாலும் ஐ அம் வில்லிங் டூ டூ இட் இன் அதர் செஷன். உங்களுக்கு யாருக்குனாலும். ஏன்னா இட் இஸ் மை அட்மோஸ்ட் டியூட்டி. அவர் செஞ்ச நன்மை. ஏன்னா there are a lot of first Christians or even people who are waiting on God for marriage for a long time. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா என் சாட்சி எப்படி ஆண்டவர் யுஎஸ்ல இருந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன ரிலீவ் பண்ணாம, ஏன்னா அப்பதான் போயிருக்கேன். லாங் டேர்ம்னு சொல்லி போயிருக்கேன். எப்படி என்னை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. எங்க அம்மா அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு. என் மாமனார் மாமியார் எப்படி ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணாரு. என் ஹஸ்பண்ட் he was not at all prepared for a first Christian. ஏன்னா எங்க வீட்ல மரியாதை இருக்குமோ இருக்காதோ அப்படிலாம் அவங்களுக்குள்ள பயம், கலக்கம் எல்லாத்தையும் மாத்தி லிட்டரலி ஹி ஸ்போக் டு எவ்ரிஒன். ஆண்டவர் எல்லார் இருதயத்திலும் பேசி, ஆண்டவர் வந்து இந்த காரியங்கள ஆயத்தம் பண்ணாரு. எப்படி ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் தான் வேணும்னு தான் நான் பிரேயர் பண்ணியிருந்தேன். அ அதையும் ஆண்டவர் அற்புதமா செஞ்சு, அ
எனக்கு ஐ வில் ஷோ மை வெட்டிங் பிக். ரொம்ப அழகா அந்த ஒவ்வொரு இதுவுமே நடக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு அதையும் நான் சொல்ல இருக்கிறேன். எப்படி எனக்கு உன் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புறேன். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்த அதன்படிதான் அந்த மாமாவை ஒரு தூதன் மாதிரி ஹி வாஸ் அ நான் பிலீவர் ஸ்டில் ஆண்டவர் அவங்கள எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர பயன்படுத்தினார். அதே மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அப்ப வந்து எனக்கு நிறைய நான் பிலீவர் ப்ரொஃபைல்ஸ் வரும்போதெல்லாம் நான் ஆண்டவர்ட்ட இப்படிதான் அழுதுட்டே ஆபீஸ் போகும்போதெல்லாம் அப்படியே ஆன் த வேல அழுதுகிட்டே தான் போவேன். எனக்கு விட்டுருவீங்களா? என்னை கை விட்டுருவீங்களா? என்னை இப்படி ஒப்பு கொடுத்துருவீங்களா? எனக்கு ஒரு ஹிந்து ப்ரொஃபைல் பண்ணி அப்ப நான் அங்கேயும் போய் விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருக்கணுமா? அங்கேயும் போராடிட்டு இருக்கணுமா? இப்படி அழுதுகிட்டே எத்தனையோ நாள் ஆபீஸ் போன நாட்கள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்ப நான் தான் கேட்பேன், எனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் தானே தருவேன்னு சொன்னீங்க. கானானிய ஸ்திரியை போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப. நீ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது நீங்க சொன்னீங்கல்ல, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பாலும் தேனும் ஓடுற ஒரு ஒரு தான் எனக்கு மேரேஜ் தான் இருக்கணும். அப்ப அதன்படியே ஆண்டவர் எனக்கு வந்து என்னோட என் மேரேஜ் போட்டோ தெரியுதா பிரதர்? சொல்லுங்க. எஸ் சிஸ்டர். எஸ் தெரியுது. ஓகே. இது என்னோட அப்பா, இது என்னோட மாமனார். ஆ எ அ எனக்கு எங்க அப்பா கைய புடிச்சு குடுக்குற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம். ஏன்னா பயங்கரமா ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ! ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ! ஏதாவது ஒரு தடைகள் வந்துருமோ! அதே மாதிரி என்னோட பிரேயர் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த திருமணத்துக்கு ஆண்டவர் வர்றதுக்கும் கிருபை செஞ்சாங்க. இவங்க எல்லாருமே இது ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் த ஃபெலோஷிப் ஃபிரெண்ட்ஸ் தான். இதுல எல்லாரும் பெரிய பெரிய மேனேஜர்ஸ் கூட இருக்காங்க. அவங்கலாம் வருவாங்கன்னு நினைக்கவே இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. சோ தே வர் ஆல் சோ அமேஸ்ட் அண்ட் அத பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்தாங்க. இவ்ளோ பேருமே இன்ஃபோசிஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தப்ப கூட ஆ பிரேயர் ஃபெலோஷிப்ல இருந்த அவ்ளோ பேரும் இவங்க. எனக்கு அந்த நேரத்துல அந்த ஆண்டவர் சபையும் இன்ஃபோசிஸ் ஃபெலோஷிப்பையும் அவ்ளோ ஒரு ஸ்ட்ரெங்தனிங்கா வச்சு, அ இந்த மேரேஜ் நடக்க ஒவ்வொருத்தருக்குமே திருவுக்கு இப்படி ஒரு மேரேஜா? அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஜெபிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் அவ்ளோ நல்லவர். அவர் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் செய்கிறவர். அவருக்காக நம்ம சிலத இதுல இன்னொரு இது என்னன்னா, என்னுடைய சிஸ்டர் வந்து நான் காமிச்சேன் இல்லையா? இந்த அ இதுல வந்து இந்த அக்கா வந்து என்னை விட 12 இயர்ஸ் எல்டர். ஷி டிட்ன்ட் கம் ஃபார் த மேரேஜ். அவங்க வந்து மேரேஜுக்கு வரமாட்டேன். ஏன்னா நீ வந்து கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணிட்ட. நீ என் தங்கச்சி, என் பிள்ளை மாரி வளர்த்தேன். நீ இப்படி போயிட்ட அப்படின்ட்டு ஷி செட் ஐ வில் நாட் கம் ஃபார் த மேரேஜ். நான் அவ சும்மா சொல்றான்னு நினைச்சேன். பட் எவ்வளவு போய் கால்ல விழுந்து பார்த்தேன், கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஒண்ணுமே இது பண்ணல. அதுக்கப்புறம் என் மேரேஜுக்கும் வரல. ஒரு 10 இயர்ஸ் அவ என்கிட்ட பேசவும் இல்ல. என் குழந்தைங்க ஏதாவது ஒரு ஃபங்ஷன்ல வந்தாலும் தூக்கவும் மாட்டா. எதுவும் பண்ண மாட்டா. நான் ஆண்டவருக்காக சரி ஓகே நான் ஐ அம் லூசிங் திஸ் ஃபார் கிரைஸ்ட். ஓகே. நான் ஆண்டவருக்காக இழந்துட்டேன். பரவால்ல. ஆண்டவர் என்னைக்கு அத திருப்பி தராரோ தரட்டும் அப்படின்னு ஒரு ஒரு டஃப் ஃபேஸ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட திருமணத்த கர்த்தர் கிருபையாக அவருடைய அன்பு இரக்கத்து நிமித்தம் அருமையா எனக்கு ஆ நடத்தி குடுத்தாரு. அ அண்ட் கெட்டிங் இன்டூ த 3 பார்ட் அ ஆண்டவர் வந்து இந்த திருமண பாதையில நான் ரொம்ப கனவுகளோட ஓகே நம்ம ஒரு பிலீவிங் ஃபேமிலிக்குள்ள வந்தாச்சு. நம்மளுக்கு ஆண்டவர் இனிமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் டூ பிகம் எனக்கு எல்லாம் அது ஒரு திறந்த வாசல். எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அப்படியே நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் அன்ப சொல்லலாம், சாட்சி சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும். நெறைய ஆசைகள், நெறைய தரிசனங்கள் ஆண்டவர் குடுத்திருந்தாரு. ஆம் நான் வந்து ஒரு சாராள போல நகைச்சேன். அதாவது எப்போ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சீக்ரெட் பிலீவரா சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது, பாஸ்டர் ஆன்டி எனக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆ ஆண்டவர் சொல்றாரு, "உன்ன அநேக வாலிபர்கள நடத்தும்படியாக உன்ன நான் வைப்பேன்" அப்படின்னு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமா எனக்கு ஆண்டவர் பேசுறாரு. அப்ப நான் வந்து அத யோசிச்சு பார்த்துட்டு, இது ஒரு லிட்டரலா ஒரு சாராள் மாரி இருந்துச்சு. ஆண்டவரே நானே வீட்ல கிறிஸ்டியன் சொல்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன். நான் போய் நெறைய பேர "நீ எப்படிப்பா இது?" அப்படின்னும்போது தான், அத ப்ரூவ் பண்றாரு அவரு. இன்ஃபோசிஸ் ஃபெலோஷிப்ல அருமையான ஃபெலோஷிப். அங்க அநேக சகோதரிகள் அத நடத்துறதுக்கு அந்த இதுல என்ன பாதையில நடத்தும்போது, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுறத நான் பார்க்கிறேன். அப்ப அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத எனக்கு எல்லா விதத்திலயும் ருசி பார்த்து வந்தாச்சு. இப்போ திருமணம் முடிஞ்ச பிறகு நான் இன்னும் என்ன ஆசைன்னா, இன்னும் நெறைய பேருக்கு சாட்சியா இருக்கணும். நெறைய பேருக்கு என்னோட இத வந்து நான் நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் உள்ள வரும்போது, அ ஒரு 1 இயர் எங்க மேரேஜ் ஆயி எல்லாமே காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் வென்ட் ஆன் வெல். நல்லா அவங்களும் ஹி இஸ் இன் ஐடி ஜாப். நானும் ஐடி ஜாப் வேலை பார்த்தோம். பிளெஸ்ட் வித் ஃபர்ஸ்ட் என் பையன் பொறந்தான். ஆம்
அ ப அ அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ம் மாரி வந்தது. ஆ என்னுடைய ஃபாதர் இன் லா வந்து திடீர்னு கேன்சர் டயக்னோஸ் ஆயி, அவங்க ஒரு 6 மந்த்ஸ்ல அவங்க நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருப்பாங்க. பயங்கர பிரிஸ்க் ஆக்டிவா இருப்பாங்க. ஆ திடீர்னு அவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் கேட்டோனே ரொம்ப எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எஸ்பெஷலி அவங்க ரொம்ப க்ளோஸ்லி நிட்டட். அவங்க குஜராத்ல ஒரு 8, 9 இயர்ஸ் இருந்தப்ப அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா, அப்பா, அவருக்கு 2 சிஸ்டர்ஸ் 2 யங்கர் சிஸ்டர்ஸ். இவங்க 5 பேர் தான். எல்லாமே இவங்களுக்குள்ள தான். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. பாஷை அவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸ்லி நிட்டட், ரொம்ப எமோஷனலி பாண்டட். அவங்க அப்பா இருந்தத என் ஹஸ்பண்டால தாங்கிக்கவே முடியல. அப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபெய்த் வாக்ல பேக் ஸ்லைட் ஆகுறத நான் பார்த்தேன். அ எனக்கு ரொம்ப அது ஒரு இதா இருந்துச்சு. என்னடா இவங்க காலாகாலமா ஆண்டவர ஏத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எப்படின்னா, அவங்க பாட்டி தாத்தாலருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஹி வாஸ் ஜெனரேஷனல் கிறிஸ்டியன் தான். அவங்க தாத்தா பாட்டிலருந்தே கிறிஸ்தவங்க தான். இவங்கலாம் பெந்தகோஸ்தே சபைக்கு போய் ஏன் இப்படி ஒரு இப்படி பேக் ஸ்லைட் ஆகுற அளவுக்கு ஆயிட்டாங்களே அப்படிங்கிறது எனக்குள்ள பயங்கர ஒரு மனப்போராட்டம். அப்படி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு 6 மாசத்துல என்ன என்னுடைய சிஸ்டர் இன் லா ஜஸ்ட் 33 இயர்ஸ் 2 குழந்தைங்க. ஒரு பிள்ளை 10 மாசம் தான். ஷி பாஸ்ட் அவே. அ பெரிய ப்ளோ ஆஃப்டர் ப்ளோ. அத தாங்கிக்கவே முடியல. டோட்டல் ஃபேமிலி ஷேட்டர் ஆயிருச்சு. அந்த 2 குழந்தைங்கள எப்படி பா யா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பாப்பாரு? என்ன நடக்க போது? அ டோட்டலா என் ஹஸ்பண்ட் ஃபெய்த்ல பேக் ஸ்லைட் ஆயி, அவங்க குடிக்க ஆரம்பிச்சு, அ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு, அ எனக்கு அந்த ஒவ்வொரு பாதையும் பாக்க பாக்க அப்படியே என்னப்பா இதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இப்படி ஒரு இதுல எண்ட் அப் ஆயிட்டேனே அப்படின்ட்டு அழுக, கண்ணீரு, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த பாதை? ஏன் இந்த பாதை? அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் பயங்கரமான ஒரு மனப்போராட்டம். அந்த பாதையில வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன் அந்த வாக்குத்தத்தத்த நினைப்பூட்டிக்கிட்டே இருந்தாரு. அ எனக்கு இந்த டஃப் சிச்சுவேஷன் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. எனக்கு எப்படி இத கோ த்ரூ பண்ண எனக்கு அப்ப என்ன அந்த குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா வைக்கணுங்கிறத ஆண்டவர் நினைப்படுத்தினாரு. என்ன அந்த பாதையில ஷேப் பண்ணாரு. ரொம்ப நெறைய சண்டைகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 இயர்ஸ் லிட்டரலி டியர்ஸ் தான். ஆ எனக்கு அவங்க ஸ்மோக் ப அ ட்ரிங்கிங் கூட ரொம்ப ஒரு அக்கேஷனலா இருந்தாலும், ஸ்மோக்கிங் ஹஸ் பிகம் ஒரு அடிக்ஷன், ஹேபிச்சுவல் ஆயிடுச்சு. அப்ப அது எனக்கு ஒரு வெறுப்பு. அது வரும்போதே நான் ஒரு வெறுப்ப காமிப்பேன். அவங்க ரெஸ்பெக்ட் இல்ல. ஓகே இவ நம்மள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாரி அவங்க ஒரு ஆங்கிள்ல பிசாசு ஒன்ஸ் குடும்பத்துக்குள்ள பூந்துட்டான் அப்டின்னா, எல்லாரையும் அவன் பாதிச்சு, எல்லாத்தையும் அவன் குடும்பத்த உடைக்கிறது தானே அவன் பிளானு. ஆ நான் வாக்குத்தத்தம் பண்ணி சுதந்திரிச்ச என் தேசத்த நான் அனுபவிக்க விடக்கூடாதுன்னு அவன் போராட்டத்த கொண்டு வந்தான். எப்படி இன்னைக்கு அன்னைக்கு அந்த கிளாரிட்டி இல்ல. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா எந்த பாதையானாலும் இன்னைக்கு டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும், எந்த ஒரு கடினமான பாதையான எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது தான். என் திருமண வாழ்க்கைய அநேகருக்கு நான் சாட்சியா சொல்லிட்டு இருந்தேன். அ இன் அ நியூ கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம். இல்ல ஆண்டவர் அப்பதான் ஜஸ்ட் ஏற்றுக்கணும். இல்ல ரொம்ப நாளமா காத்திருக்கோம். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒண்ணு புரிய வச்சாரு. நான் கடந்து வருகிற பாதை கஷ்டமா இருந்தாலும், நிச்சயமா அத ஆண்டவர் சாட்சியா மாத்துவார். நிச்சயமா அத மத்தவங்களுக்கு நான் சாட்சியா சொல்லும்படியா மாத்துவாருங்கிற நம்பிக்கைய மேரேஜ்ல குடுத்துட்டாரு. அப்போ எனக்கு இது இந் அ அது அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே நான் இப்ப கடந்து வர பாதையும் நிச்சயமா ஆண்டவர் எனக்கு பிளெஸ்ஸிங்கா மாத்தி அநேகருக்கு சொல்லறதுக்கு எனக்கு பயன்படுத்துவாரு அப்படிங்கிற அந்த ஹோப்ப புடிச்சுக்கிட்டேன். எனக்கு ஏன்னா என் ஃபேமிலில சொல்லிருவாங்க. நீ ஏத்துட்டு போன. நீ சூஸ் பண்ண இந்த கிறிஸ்டியன் மேரேஜ். நீ கஷ்டப்படுற. சோ ஐ கேனாட் ஈவன் கோ பேக் டூ மை ஃபேமிலி அண்ட் சே ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அவருடைய வார்த்தைகள நான் நம்பினேன். அவருடைய வார்த்தைகள நான் பிடிச்சுக்கிட்டேன். அதேபோல அவரு கூடயே அ சில ஆண்டவர் எனக்கு சில காரியங்கள அந்த நேரத்துல என்ன சேஞ்ச் பண்ணிக்க சொன்ன விஷயங்கள நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தொடர்ந்து அவருடைய வார்த்தைய சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் கிருபையா ஆஃப்டர் 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள். ரொம்ப என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு நெறைய சண்டைகள், சச்சரவு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை இரவெல்லாம் அவர் வார்த்தைய தான் வாசிக்க வச்சுட்டே இருப்பாரு. நடந்து, நடந்து, நடந்து நெறைய நேரம் என்ன ஆயிடுறோம், நம்ம சோர்ந்து போயி நம்ம வேற பிளான் ஏ, பிளான் பி ஏன்
ஏன் அந்த பேசாம பையன கூட்டிட்டு போயிரலாம். நம்ம போய் ஏதோ வேல பார்த்து நம்ம இருந்துக்கலாம். ஏன் இப்படி ஒரு அனுதினமும் ஒரு பட் காட்ஸ் பிளான் ஃபார் மேரேஜ் இஸ் நாட் டூ பிரேக் அப். அது அவருடைய சித்தம் இல்ல. எனக்கு நெறைய விஷயங்கள அந்த பாதையில, அந்த கஷ்டமான பாதையில நெறைய பொறுமைய சொல்லிக் குடுத்தாரு. என்னுடைய பிரைடு, என்னுடைய இதெல்லாம் உடைச்சாரு. என்னுடைய ஈகோ நான் தான் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப இதுன்னு நெனச்சு எல்லாத்தையும் உடைச்சாரு. அ என்ன மோர் தேன் நான் குறைகள அவர்கிட்டயே தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ட்ட என்ன அந்த பாதையில என்ட்ட என்ன குறை இருக்குங்கிறதையும் ஆண்டவர் காமிச்சாரு. என்னையும் மாத்திக்க கிருபை செஞ்சாரு. அவர்கிட்ட முழுமையா அர்ப்பணிக்க உதவி செஞ்சாரு. தாவீது எப்படி எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள தன்னை அவருக்குள்ள என்ன திடப்படுத்திக் கொள்ள கிருபை செஞ்சாரு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னெல்லாம் மாறணும்னு சொல்லி பிரேயர் பாயிண்ட் எழுதி வச்சேனோ, அது கூட ஆண்டவரு நான் என்னெல்லாம் மாறணுங்கிறது இன்னொரு லிஸ்ட் எழுத சொன்னாரு. அந்த பாயிண்ட்ஸ நான் எழுதி ஜெபம் பண்ண இந்த பாயிண்ட்ஸ ஆண்டவர் சரி செஞ்சுக்கிட்டே வந்தாரு. அவர் நல்லா பைபிள் வாசிக்கணும்னு கேட்டேன். ஆண்டவரே வேத்த எடுத்து வாசிக்கணும். அந்த வார்த்தை அவர மாத்தணும். அவர் வார்த்தை இன்னைக்கு ஆண்டவரோட கிருபையில அவர் இந்த எல்லா பாவ வாழ்க்கையில இருந்து விடுவிச்சு, 6 டைம்ஸ் ஹி ஹஸ் ரெட் த பைபிள் அண்ட் 7th டைம் ஹி இஸ் ரீடிங் த பைபிள். 1 இயர் பைபிள் ரீடிங் பிளான்ல அவர் சூஸ் பண்ணி, ஆண்டவர் அந்த வார்த்தைய படிக்க தான் அவர் பரிசுத்தம் அடைஞ்சதே என் கண்ணால பார்த்தது. சோ மச் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இந்த மேரேஜ்ங்கிற இந்த கடினமான பாதையிலயும் எனக்குள்ளயும் நான் நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஹஸ்பண்டுக்குள்ளயும் பயங்கர அந்த ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், ஆம் அ எப்படி பீப்பிள ட்ரீட் பண்ணணும், எப்படி ஹம்பிளா இருக்கணும், எப்படி குழந்தைங்க நாங்க வளர்க்கறதுலயே எங்களுக்குள்ள நெறைய கிளாஷஸ் வரும். அவர் வார்த்தைய வாசிக்க அதுலயும் எங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த ஒன்னஸ குடுத்தாரு. எப்படி ஒரு மனைவியா என்ன நான் கரெக்ட்டா ட்ரீட் பண்ணணும் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ரொம்ப இது பண்றாங்க. என்னென்ன காரியம்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணனோ, அந்தந்த காரியங்கள்ல அவருடைய வார்த்தைய அவர் வாசிக்க அவரா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் என்ட்ட இது பேசினாரு. ஆ நீ உன்னைய நான் ஐ ஷுட் நாட் ட்ரீட் லைக் நான் ஒரு அடிமை மாரி ட்ரீட் பண்ணக்கூடாது. யூ ஆர் மை அ ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் போன் ஆஃப் போன். உனக்கானத நான் சரியா செய்யணும். உன்ன ஹானர் பண்ணணும்னு ஆண்டவர் பேசினாரு. நான் இத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நாள் மனம் திரும்பி என்ட்ட பேசி ஒப்புரவாகி, இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்தும் ஆண்டவர் கிருபையா அவர் முழுமையா விடுதலையாக்கி, மறுபடியுமா அவருக்குள்ள அ ஆண்டவர் தந்த பிச்சை தான். வி டோன்ட் ரியலி டிசர்வ். ஒன்ஸ் ஆண்டவர அறிஞ்சு, அவரோட அன்ப விட்டு பின்மாற்றமா போனவங்க, அவர்கிட்ட திரும்புறது கூடாத காரியம்னு எழுதியிருக்கு. அந்த கூடாத காரியத்த கிருபையா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் குடுத்தாரு. என் ஹஸ்பண்ட் மறுபடியுமாய் அவருக்குள்ள பலப்படுறதுக்கும், அவருக்குள்ள ஸ்திரப்படுறதுக்கும், ஆ இன்றைக்கும் அவருக்குள்ள நாங்க ஒரு குடும்பமா சாட்சியா நிக்கிறதுக்கும் ஆண்டவர் பாராட்டின கிருபை. இந்த மேரேஜ் டெஸ்டிமனி சச் அ ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி. ஆம் ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு பாதையிலயும் எப்படி பிரேயர் ஃபிரெண்ட்ஸ் அங்கேயும் எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள எனக்கு அந்த நேரத்துல நீ பொறுமையா இரு, நீ விட்டு குடு, நீ இந்த காரியத்த எழுதி வச்சு ஜெபம் பண்ணு, ஒரு பிரேக் த்ரூக்காக நீ பிரேயர் பண்ணு, அந்த அடிக்ஷன்ஸ் மூலியமா ப்ரே பண்ணு, உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும்னு நீ ப்ரே பண்ணு. ஆண்டவர் நிச்சயமா உன் மேரேஜ் எவ்வளவு சாட்சியா நடத்தினாரு திரு. எப்படி விடுவாரு? எப்படி கைவிடுவாரு? கைவிட மாட்டாருன்னு சொல்ல நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள குடுத்தாரு. அந்த இடத்துல நல்ல ஒரு பிரேயர் சப்போர்ட்ட குடுத்தாரு. ஆ அவரு இல்லன்னா இன்னைக்கு நான் இல்ல. தேர் வர் டைம்ஸ் 2 வாட்டி பயங்கரமான சூசைடல் தாட்ஸ் கூட எனக்கு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப 2வது குழந்தை பிரெக்னன்ட்டா இருக்கும்போது தான் மை சிஸ்டர் இன் லா பாஸ்ட் அவே. அப்ப ரொம்ப வீட்ல ஸ்ட்ரெஸ், பிரஷர் பயங்கர எந்த நேரமும் அழுக, சண்டை நான் எது சொன்னாலும் அவருக்கு தப்பாது. அப்ப 2 தடவ ஈவன் ஹேட் சூசைடல் தாட்ஸ். நம்ம இருந்து எதுக்கு? நம்ம போயிரலாம். நம்ம போனா தான் இவருக்கு தெரியும் நம்ம அருமை. அப்படிங்கிற அளவுக்கு பிசாசு எந்த அளவுக்கு நம்ம அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ஸ்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டிய கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு முன்பாக சாட்சியா நிறுத்தின இந்த பாதையெல்லாம் இட்ஸ் வொர்த் கோயிங் த்ரூ. அததான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம எந்த ஒரு பாதையா இருந்தாலும், எந்த ஒரு கடினமான பாதையா இருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு நம்மள அதெல்லாம் மறந்து போகுற அளவுக்கு எப்படி யோசேப்புக்கு அவன் தீமையாய் வந்தது நன்மையா ஆண்டவர் மாத்துனாரோ, ஆண்டவர் எந்த பாதையா இருந்தாலும் பி இட் இன் வொர்க், பி இட் இன் ஃபேமிலி, ஃபினான்சஸா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம். அவரு போதுமானவரா இருக்கிறாரு. அவரு நம்ம அந்த கடந்து வர பாதையில எந்த ஒரு பிளான் பி இல்லாம, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம, அ அவர பற்றிக் கொண்டு, அவர் வார்த்தைய பற்றிக் கொண்டு, எந்த மனுஷரையும் நம்பாம, எந்த ஊழியக்காரங்களையோ இல்ல அளவுக்கு அதிகமா யாருக்கும் அந்த அவருக்கு குடுக்க வேண்டிய இடத்த யாருக்கும் குடுக்காம, ஒரு நம்ம ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ப்ராஃபஸிஸோ இல்ல ஒரு மிரக்கிள் அ
இத பெரிய பெரிய மீட்டிங்ஸ்க்கு போனா அந்த அற்புதம் நடந்துரும். அப்படிலாம் எந்த ஒரு இது மேலயும் நம்ம நம்பிக்கைய வைக்காம, அவர் மேல நம்பிக்கைய வச்சு, அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கைய வச்சு, அவரு செய்வாரு, என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. இந்த பாதைய எனக்கு கடக்க அவர் ஹெல்ப் பண்ணுவார்ன்னு அந்த முழு நிச்சயத்தோட காத்திருந்த காத்திருக்கும்போது, நிச்சயமா அவரு செய்ய நல்லவரா இருக்கிறாரு, போதுமானவரா இருக்கிறாரு. டுடே காட் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் டூ பி பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் மினிஸ்ட்ரீஸ். இது வந்து அநேக முதல் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு மேட்ரிமோனி ஆப் இருக்கு. இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரஸ்டட், நான் வெங்கட் பிரதருக்கு அந்த போஸ்டர் கூட நான் ஃபார்வர்ட் பண்றேன். யாராவது மேரேஜுக்கு வெயிட் பண்றவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். இட் இஸ் a ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த ஒரு இதுவும் இல்ல. ஊழியமா தான் இது. வி ஆர் பார்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ். எந்த ஃபேமிலி பிரேக் ஆயிடும், விழுந்து போயிடும், செத்துரும்னு நெனச்சானோ, கர்த்தர் கிருபையினால ஜஸ்ட் ஷேர் மை ஃபேமிலி பிக். ஆண்டவர் இன்னைக்கும் எங்கள வந்து ஒரு உயிருள்ள சாட்சியாக அவருக்கு வைத்திருக்கிறாரு. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கிரேட்டர் டெஸ்டிமனி வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அம்மா ஹெல்த் இஷ்யூல இருக்கும்போது எங்க அக்கா ஃபேமிலியோடயும் ஆண்டவர் ரீஸ்டோர் ஆக கிருபை செஞ்சார். அது another பிக் டெஸ்டிமனி. 10 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து எங்க அம்மா அப்பா அவ கூட தான் இருக்காங்க. நான் உண்மையா நினைச்சேங்க. எங்க அம்மா அப்பாவோட மரணத்துக்கு தான் அந்த வீட்ல கால் வைப்பேன் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆண்டவர் வந்து நம்ம அற்ப விசுவாசியா இருந்தாலும் அவருக்காக எத விட்டோமோ, அத அவர் திருப்பி தர உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. வல்லவரா இருக்கிறாரு. சோ ஹி கேவ் பேக் மை சிஸ்டர்ஸ் ஃபேமிலி தான். என் மூத்த அக்கா எந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி குழந்தைங்கள தூக்க மாட்டேன்னு சொன்ன மூத்த அக்கா, ஹஸ்பண்ட், அவர் பையன், இன்னொரு பொண்ணும் இருக்கா. சோ இந்த ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ரீயூனியன் எல்லாம் போய் கன்னியாகுமரி போக ஆனதெல்லாம் நான் கற்பனையிலே இல்ல. என்னோட தாட்லயே இல்ல. பட் ஹி சோ குட். ஆண்டவர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எதுவுமே அவர் குறை வைக்கவே மாட்டாரு. திஸ் இஸ் மை ஃபேமிலி. என்னோட ஹஸ்பண்ட், என் பெரிய பையன், என் பொண்ணு. ஸோ காட் இஸ் சோ குட். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண விரும்புறேன். நம்மளுக்கு இந்த பாதையெல்லாம் எப்போ நம்மளால கடக்க முடியும்னா, நிஜமாவே என் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்க தரிசனம் என்ன? என் கால் என்ன? என் ஃபேமிலியா எங்களுக்கான கால் என்ன? எங்களுக்கான தரிசனம் என்ன? அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாரிட்டிய வந்து இல்ல அப்படின்னா, நம்ம விழுந்து போயிருவோம். அதுதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. ஏன்னா, எனக்கு சிங்கிளா இருக்கும்போதே எனக்கு தரிசனத்த குடுத்து, நான் அநேகருக்கு சாட்சியா வைப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா, அந்த பாதை பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் ஈஸி. நான் அது எப்பனாலும் விழுந்து போயிருக்கலாம். மேரேஜ் அப்பயுமே விழுந்து போயிருக்கலாம். ஒரு பிலீவர மேரேஜ் பண்ணாம. அதுக்கப்புறம் என் மேரேஜ் ப்ராசஸ்ல நாங்க இவ்ளோ பிரச்சனையில வரும்போது, இது செட் ஆகாது, இந்த ஃபேமிலி செட் ஆகாது, இந்த மேரேஜ் செட் ஆகாதுன்னு நான் ஸ்டெப் அவுட் பண்ணியிருந்தேன்னா, அப்பவும் ஆண்டவரோட தரிசனம் பிரேக் ஆயிருக்கும். பட் நம்ம தரிசனத்த அறிந்து கொண்டு, நம்ம தரிசனத்த பிடித்துக்கொண்டு, அவரு நம்ம லைஃப்ல என்ன ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு நீங்க பிரேயர் கால் வயசானவங்க இருக்கீங்க, யங் பீப்பிள் இருக்கீங்க, மேரிட் பீப்பிள் இருக்கீங்க. காட் ஹேஸ் அ கால் ஃபார் அஸ். காட் ஹேஸ் அ பர்ப்பஸ் ஃபார் அஸ். காட் ஹேஸ் அ விஷன் ஃபார் அஸ். நிச்சயமா யாரையுமே அவரு வந்து சும்மா அழைக்கவே இல்ல. அப்போ வந்து அத நம்ம அறிஞ்சு, ஏன்னா தேர் ஆர் நெறைய சிச்சுவேஷன்ஸ் நம்மள அவர விட்டு தூரம் போறதுக்கும், நம்ம ஒர்க்கா கூட இருக்கலாம். நம்மளுடைய டெய்லி அனுதின காரியங்களா கூட இருக்கலாம். இட் வில் சூன் டிஸ்ட்ராக்ட் அஸ். நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நெறைய விஷயம் வரும். இன்னைக்கும் வந்து அந்த எஃப்எஃப்எம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இது பண்றதுக்கு கூட எவ்ளோ தடைகள், எவ்ளோ அத ஃபோக்கஸ் பண்ண விடாம, நம்ம டெய்லி ரொட்டீனு இதுல இந்த காம்ப்ளசன்சி மோடு, ஓகே இது போதும், இவ்ளோ ஜெபம் பண்ணா போதும், அது செல்லாம் அந்த இது இல்லாம அந்த விஷன புடிச்சுக்கிட்டு, அந்த தரிசனத்த புடிச்சுக்கிட்டு, நம்ம எந்த பாதையில இருந்தாலும் சரி, அத நம்ம ஓடும்போது அவருக்காக வாழணும், அவர நம்பி இருக்கணும். எந்த மனுஷங்களையும் நம்பாம, எந்த சூழ்நிலையும் நம்பாம, நம்ம ஃபேமிலி பேக்கிரவுண்டையோ, நம்ம ஸ்டேட்டஸையோ, நம்ம படிப்பையோ, நம்ம அழகையோ, நம்மளுடைய எந்த ஒரு எல்லாமே குப்பை தான். குப்பை தான். அது அவருக்கு முன்பாக எதுவுமே பெருசு கிடையாது. அவர் எல்லாரையும் ஒண்ணு போல நேசிக்கிற தேவன். ஒண்ணு போல அவர் நினைக்கிற தேவன். ஒண்ணு போல அழைக்கிற தேவன். அவர் கொடுத்த கிருபைகள நமக்கு பயன்படுத்துகிற தேவன். உங்க ஒவ்வொரு லைஃபையுமே இன்னைக்கு என் லைஃப் எப்படி டெஸ்டிமனியா இருந்துச்சோ, உங்க லைஃபையும், உங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்தணும். உங்கள அநேகருக்கு பிளெஸிங்கா வைக்கணுங்கிறது இட்ஸ் மை பிரேயர். கன்டின்யூ டூ பிரே ஃபார் மீ அண்ட் மை என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் சிப்லிங்ஸ் இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்களும் ரட்சிக்கப்படணும். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரதர் கேன் ஐ பிரே அண்ட் ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? Yes, sister. Yes. Please go ahead. Yes. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம். அந்த வேலையிலும் கர்த்தாவே, இந்த கால வேலையிலும் ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சிய சொல்ல நீங்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சகோதரி ஜெயந்திக்காக ஸ்தோத்திரம். ஜெயபிரகாஷ் பதற்காய் ஸ்தோத்திரம். காந்திமதிக்காய் ஸ்தோத்திரம். கட்னேல்காய் ஸ்தோத்திரம். லோகேஸ்வரன்காய் ஸ்தோத்திரம். மேரி
சிஸ்டர் கை ஸ்தோத்திரம், மேத்யூ, மணி, மூர்த்தி அண்ணா, நைவ், பிரிசிலா, டேவிட், ரேகா, ஆனந்த், சாந்தி, ஆண்டவரே வளர்மதி, சிஸ்டர் வெங்கட், டேவிட், YYM, ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இசப்பா அந்த கால வேளையில எதற்காக கொண்டு வந்தீங்களோ, எதற்காக ஆண்டவர் நீங்க செஞ்ச நன்மைகளை கேட்க கிருபை தந்தீங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இசப்பா இன்னும் மகிமையான காரியங்களை இவர்களுக்கு நீர் செய்ய வல்லவரா இருக்கிறேன். நீ வாண்ட் டு ப்ரூவ் இட் ஒன் மோர் டைம் ஓ காட். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு எப்படி என்னுடைய பாதையில கடந்து வந்த உங்களுடைய சாட்சி எனக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆச்சோ, இன்னைக்கு என் லைஃப்ல நீங்க செய்த நன்மைகள் ஆண்டவரே இவங்க லைஃப்ல ஆண்டவரே ஒரு சீடா இருக்கட்டும் இசப்பா. ஆண்டவரே இந்த சகோதரிக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே யூர் காட் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர் த சேம்னு சொல்லப்பட்டிருக்கேப்பா. ஆண்டவரே நீ பாரபட்சம் இல்லா தேவன் சொல்லப்பட்டிருக்கேப்பா. இவங்க லைஃப்ல என்ன மிரக்கலுக்காய் காத்திருக்காங்களோ, என்ன பிரேக் த்ரூக்காக காத்திருக்காங்களோ, எந்த ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல நின்னு எந்த பாதையை சூஸ் பண்றதுங்கிற யோசனையில நிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்களுக்கான தரிசனமா இல்ல அவங்கள ஆண்டவரே அப்பா நெருக்கி கொண்டு இருக்கிற அந்த உலகத்தின் காரியங்களாங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்களோ, என் தேவனை கர்த்தர் அவங்களோடு கூட இந்த கால வெளியில தெளிவா பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. அந்த சாட்சியில எந்த பகுதி அவங்க லைஃபுக்கு ஆண்டவரே பிளெஸிங்கா இருக்கணுமோ அதை ஆண்டவரே நீங்க நினைவுபடுத்துங்கப்பா. அதை அவங்க இருதயத்துல ஆழமா பதிய உதவி செய்யுங்கப்பா. அவங்க லைஃப்ல எந்த பாதை கடந்துட்டு இருக்காங்களோ அது கடந்து போகிறதுக்கு இந்த சாட்சி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா உத்வேகமா இருக்கட்டும், உற்சாகமா இருக்கட்டும். அவங்க லைஃப்ல அந்த டெஸ்டிமனி அந்த பிரேக் த்ரூ அவங்க பார்த்து அவங்க ஒவ்வொருவரும் நீ காலேஜ் ஜாயின் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண்டவரே சாட்சிகளாக ஒரு ஆண்டவரே மைட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த பிளேஸ் வேர் தே ஆர் பிளான்டடா இருக்கு. நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவரே அப்பா கால் ஆர்கனைஸ் பண்ற ஆண்டவரே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஆண்டவரே பிரதருக்காக அவங்க குடும்பத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அவங்களை இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்கா, இன்னும் அநேகருக்கு ஒரு ஆண்டவரே அப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிளெஸிங்கா நீங்க பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். இந்த சிறிய சாட்சி என் தேவன் நீங்க பெறும் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இவளை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர் பேசும்போது சொல்லிட்டு இருந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக காரியம். அதுல ஒரு காரியம் மிகவும் என்னன்னா வந்து, அவரோட வார்த்தைய அவங்க ஹஸ்பண்ட் படிக்க, படிக்க, படிக்க ஓகே அவர்களுக்கு அநேக மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 4:12 வந்து ஆண்டோட வார்த்தை எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை எனது ஜீவனும் வல்லமையும் உள்ளது ஆயும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஜீவனும் வல்லமா அந்த ஜீவன் தர காரியம், அந்த வல்லமை தர காரியம், அத நம்ம எடுக்க, எடுக்க, எடுக்க எவ்வளவு விதமான மாற்றங்கள் பாரேன். அவங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவர தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவும் ப்ராப்ளம் இருந்துச்சு. தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் கூட ப்ராப்ளம் இருந்துச்சு. ப்ராப்ளம் இல்லாம இல்ல அவங்க வாழ்க்கையில. ஆனா அந்த ப்ராப்ளத்த கையாண்ட விதம் வந்து ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க ஜெபத்தோடு. நான் அடிக்கடி சொல்லுவேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வாங்க. அவங்க கண்ணீரோடு விதைச்சிருக்காங்க. அத கம்பீரத்தோடு வந்து அறுவடை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அவங்களுடைய சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சாட்சிய கேட்டிருக்காங்க. ஒரு மாந்திரீகவாதி ஒருத்தர் வந்து அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அநேக பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க சிஸ்டருடைய இந்த டெஸ்டிமனிய கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சாதாரண ஒரு ஜர்னி கிடையாதுல்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 பெண்ணா இருந்து இத கோ த்ரூ பண்றது ரொம்ப கடினமான ஒரு பாதை. அதுவும் அவங்க குடும்பத்துல வந்து அவங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற விதமா மேரேஜ் ஆயிருக்கு. ஓகே. ஆனாலும் இவங்க வந்து ஆண்டவருக்காக நிக்கணும் அப்படின்ற அந்த இருதயத்த ஆண்டவர் அவங்களுக்கு குடுத்ததுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அத நிப்பாட்டி அவங்க ஆண்டவருக்காக வந்து காலூன்றி நின்று எல்லா காரியத்தையும் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து நேர்த்தியாக செய்யும்படியாக செஞ்சு குடுத்திருக்காரு. நான் விசுவாசிக்கிறேங்க. என்னோட கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அவங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தே வில் ஹேவ் எ பெர்சனல் என்கவுண்டர் ஆமென். வித் காட். ஓகே. இங்க பாருங்க நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் அநேக காரியத்த பண்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 6வது மாசம். ஓகே. இன்னும் 6 மாசம் தானங்க. ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போகுங்க. ஒரே ஒரு நொடி பொழுது போகும். ஓகே. சிஸ்டர் வந்து ரிபெல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆல்டர் கால் குடுத்த உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பிரிட் ஆண்டவர் அப்படியே மாத்தி ஆவியானவர் உள்ள வச்சதுனால, ஒரு அனாயிண்டிங்க உள்ள வச்சதுனால, அபிஷேகம் அவங்களுக்குள்ளாக வந்ததுனால, ஒரு விஷன் அவங்களுக்குள்ளாக வந்ததுனால, அவங்களோட காலிங் என்ன சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திருவாருக்கு அவங்களுக்கு ஒரு திருப்புமுனைய குடுத்து, ஆண்டவர் நடத்துனதுனால, இன்னைக்கு நம்ம எல்லாருமே திரும்பி பார்க்க அளவுக்கு வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் இன்னும் விசுவாசிக்கிறேங்க. அவங்க குடும்பத்திலயும், அ இன்னும் வருகிற நாட்கள்ல, ஓகே அவங்களுடைய சகோதர, சகோதரிகள், அவங்களுடைய தாய், தகப்பனார் எல்லாருமே ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்ல. ஆனா அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அதற்காகவும் ஜெபிப்போம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க சொன்ன காட் வந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆன்ஸர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க ஏசப்பா. அவர் பேசுகிற தெய்வங்க அவரு. அவரு கல்லோ, மரமோ இல்ல. அவரு பேசுகிற தெய்வம். அதுலயுமே உங்களுக்கு எப்படி புரியணுமோ, அப்படி புரிய வைப்பார். சில பேருக்கு விஷன் மூலியமா புரிய வைப்பாரு. சில பேருக்கு வார்த்தை மூலியமா புரிய வைப்பாரு. சில பேருக்கு வந்து அடையாளங்கள் மூலியமா புரிய வைப்பாரு.
ஓகே. சில பேர்களுக்கு வந்து அற்புதம் மூலியமா புரிய வைப்பாரு. உங்களுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்களோ, அப்படி உங்களுக்கு அத வந்து விளக்க வல்லவராக இருக்காரு. ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்களோட இருதயத்த மாத்திரம் அவங்க எந்த சூழ்நிலை வந்த போதிலும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ன்னு சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நானும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணவன் தான். சிஸ்டருக்கும் தெரியும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோட டீடைல்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, கர்த்தர் வந்து அவங்களுக்கு சொன்னது போல, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் அவங்கள வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான். இன்னைக்கு இந்த நாள்ல இங்க ஜாயின் பண்ணிருக்க உங்க எல்லாருக்கும் சொல்ற அதே வசனம் என்ன அப்படின்னா வந்து, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வசனத்த குடுத்திருப்பாரு. வாக்குத்தத்தத்த குடுத்திருப்பாரு. அவர் உங்களோட கூட பேசியிருப்பாரு. கண்டிப்பா பேசியிருப்பாரு. அந்த வார்த்தைய நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, உங்க அந்த விசுவாசிக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு எதிரா தான் உங்க கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்கும். டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்போ இன்னும் அதிகமா விசுவாசிங்க. அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா ஆண்டவர் வந்து இத செய்ய வல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து குடும்பத்துல எவ்வளோ போராட்டங்கள் வந்தபோது கூட, அவங்களுடைய ஃபாதர் இன் லா இறந்தபோதும் சரி, இல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேக் ஸ்லைடுக்குள்ளாக போகும்போதும் சரி, அநேக போராட்டங்கள் வந்தபோதும், அந்த போராட்டத்தின் மத்தியில அவங்களால அந்த நிக்க முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையும், ஆவியானவருடைய வல்லமையும் அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு காரணம் தாங்க. அந்த ஆவியானவர் நம்ம அதிக அதிகமாக நம்ம கேட்கணுங்க. அவரோட வார்த்தைய அதிக அதிகமாக நம்ம வந்து இது பண்ணணும். அ நம்ம வந்து சிஸ்டருக்காக இன்னும் அதே போல ஜாயின் பண்ண ஒரு சில பேருக்காக வந்து நம்ம வந்து பிரேயர் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து சிஸ்டர் கூட யாராவது பேசுனீங்க அப்படின்னா வந்து பேசலாம். தாராளமா நீங்க வந்து அட்மிட் பண்ணி பேசலாம். நம்ம ப்ரே பண்ண போறோம். பாருங்க, திருமலாவா இருந்தவங்கள எவாஞ்சலினா வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஓகே. எப்படி இருந்தவங்கள எப்படி ஆண்டவர் மாத்த முடியும் அப்படின்னா, அதே தேவன் நேற்றும், இன்றும், என்றும் மாறாத அதே தேவன் இன்னைக்கும் இருக்காருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்திற்காக இன்னும் போராடி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துல ஒரு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்துல இன்னும் எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத இந்த நாள்ல, நாளைக்குலாம் இல்ல, இந்த நாள்ல இப்பொழுது ஆண்டவர் செய்ய போறாருங்க. நம்ம ஜெபிப்போமா? நம்ம ஜெபிப்போம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னா வந்து இஸ்ரேலுக்காக ஜெபிக்க போறோம். எத்தன பேருக்கு இங்க உங்களுக்கு தெரியும் தெரியல. அ த மோஸ்ட் அ அ வெயிட்டட் திங் எப்படி சொல்றது? இது நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காரியம் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்குது. என்ன அப்படின்னா வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் வந்து இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்த ஒரு நாடுகளோடு தான் வந்து ஒரு 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 போராட்டம் இருந்துச்சு. ஆனா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து கண்டிப்பா மகேஷ், அந்த ஃபேமிலீஸ்க்காக அந்த ஏர் இந்தியால வந்து மரணத்தை சந்திச்ச அந்த குடும்பங்களுக்காக வந்து கண்டிப்பா ஜெபிப்போம். ஆ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓகே, ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தாங்க. ஆனா வந்து ஆண்டவருடைய கரம் அவங்களோட கூட இருக்கும்ல. அது எவ்வளோ சின்ன கண்ட்ரின்றத வந்து காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க நீங்க. ஆ நம்ம பிரேயர் பண்ணோன்றதுக்காக தான் இத காமிக்கிறேன் நானு. இங்க பாருங்க, ஈரான் இவ்வளோ பெருசு மேப்ல. ஓகே. இஸ்ரேல் ரொம்ப சின்னது. இத சுத்தி இருக்க எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் ரொம்ப பெருசு. ஆனா எல்லா கண்ட்ரியும் இவங்களுக்கு விரோதமாக இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு கூட இருக்காரு. நான் இதே போல தான் சொல்ல வரேன். உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருக்கலாங்க. ஆனா சோர்ந்தே போகாதீங்க. ஏன் அப்டின்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கூட இருப்பாருங்க. அல்லேலூயா! அவர் நம்மளோட கூட இருப்பார். அதனால நீங்க சோர்ந்தே போகாதீங்க. இஸ்ரேலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில கூட வந்து அநேக ட்ரோன்ஸ், அநேக வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஃபயர் நடந்து கொண்டு தான் இருக்கு அந்த இடத்துல இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும். ஆ இதுல வந்து இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே பை டே வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து பயங்கரமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கு. ஓகே. இங்க யாராவது இன்னும் நாங்க வந்து ஒரு முழு ரட்சிப்புக்குள்ளாக வரல. நாங்க ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். செல்லாதுங்க. இந்த ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்லாம் செல்லாது. ஓகே. ஆண்டவர் ஓகே, இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, இயேசுவ உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா, அவருக்கு உங்க இருதயத்துல நீங்க இடத்த குடுக்குறீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவர் உங்கள வந்து எந்த விதத்திலயும் கைவிடாம, ஓகே, நித்தியத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கைய கண்டிப்பாக குடுப்பாருங்க. அதனால வந்து ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால, ஓகே, வி ஆர் இன் த லாஸ்ட், அந்த இந்த புக்ல லாஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கோங்க. சோ ப்ளீஸ், 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 ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட். பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது நம்மளுடைய கண்ணுக்கு முன்பாக. சோ இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அதற்கப்புறம் நீங்க யாரும் கட் பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறேன். யாராவது சிஸ்டர் கிட்ட நீங்க பேசணும், ஏதாவது பேசணும்னா, இஃப் யூ வாண்ட் டூ ஷேர் எனிதிங் யூ கேன் ஷேர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளுக்காக, அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷமாக சொல்லப்பட்ட இந்த அருமையான சாட்சிக்காக ராஜா, இந்த உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்த தேவன், அப்பா இவங்களை அப்பா உருமாற்றி கர்த்தராஜா, அப்பா உமக்காக அப்பா எடுத்து இந்த நாளையும் பயன்படுத்தும்படியாக நீங்க கிருபை பாராட்டி கொண்டிருக்கீங்க ராஜா. அப்பா கர்த்தராஜா, உமது அன்பிற்காக, அரவணைப்பிற்காக, உமது அப்பா கிருபைக்காக, தயவிற்காக நன்றி செலுத்துறோம்
செலுத்துறோம் கர்த்தரஜா. அப்பா சிஸ்டர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தரஜா. நாங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். இன்னும் அவங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க கர்த்தரஜா. அப்பா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை மதமாக பார்க்கிறவர்கள் அப்பா கர்த்தரஜா. ஓ இல்ல, இயேசுன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். ஓ இயேசு அப்பா கர்த்தரஜா. ஓ மதத்தை இல்ல. ஓ ஹல்லேலூயா. அவர் மதம் மாற சொல்ல, அவர் மனச மாற சொல்றாரு என்பது ராஜா. இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்ளட்டும். அதே போல அப்பாக்கிற இந்த நாள்ல இணைந்து இருக்க அப்பாக்கிற ஒவ்வொருவருடைய நண்பர்கள், சகோதரர்கள், அவங்க உறவுகள், அவங்க குடும்பத்துல இருக்கவங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படல ராஜா, அவங்கள கண்ணு முன்னாடி நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தராஜா. அவங்களுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தால அந்த ரட்சிப்பு கதவு அப்பா கர்த்தராஜா ஓபன் ஆகட்டும் ராஜா. அப்பா எப்பொழுது அப்பா சுவிசேஷம் உங்க காதுக்கு போகுதோ ராஜா, அவங்களோட இருதயத்தை அப்பா கதவை தட்டுதோ ராஜா, அவங்க இந்த கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல திறக்கப்படுவதாக ராஜா. அப்பா இந்த வருஷத்துல கர்த்தராஜா அநேக பேர் ரட்சிக்கப்பட போறாங்க ராஜா. அப்பா நாங்க அப்பா இதே மீட்டிங்ல அப்பா கர்த்தராஜா மறுபடியும் நாங்க சாட்சி சொல்ல போறோம் கர்த்தராஜா. அப்பா நாங்க அப்பா ஆல்ரெடி கர்த்தராஜா நீங்க அநேக சாட்சிகளை கேட்கும்படியாக அப்பா நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா. நாங்கள் அப்பா அந்த மகிமையை காண போகிறோம் கர்த்தராஜா. அப்பா அப்படியாக கர்த்தராஜா இந்த நாள்ல இணைய முடியாம போன ஒவ்வொரு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பத்தின் தேவைகளையும் அப்பா கர்த்தராஜா நீங்க சந்திங்க ராஜா. விசேஷமாக இந்த நாள்ல அப்பா இந்த ஏர் இந்தியா பிளைட் அப்பா அந்த கிராஷ்ல இறந்த அப்பா ஒவ்வொரு அப்பா குடும்பத்தின் நினைவு கூறுகிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா ஓ அப்பா அநேக அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்பா அஃபெக்ட் ஆனாங்க அந்த பில்டிங்ல கர்த்தராஜா. அவங்க எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். அந்த குடும்பங்களை அப்பா நினைவு கூறுகிறோம் கர்த்தராஜா. அப்பா தாயை இழந்து தவிக்கிற அப்பா கர்த்தராஜா. ஓ பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அப்பா பெற்றோர்களையும் கர்த்தராஜா. ஓ அப்பா கர்த்தராஜா அப்பா கண்ணோக்கி பாருங்க கர்த்தராஜா. அப்பா அநேக பேர் இறந்து கொண்டிருக்காங்களே ராஜா. அப்பா கர்த்தர் எங்களுக்கு தெரியாது அப்பா இதுல யார் ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்படாதவங்க உண்மை அப்பா தெரிந்து கொண்டவங்க யாரும் தெரியாத ராஜா. அப்பா கர்த்தராஜா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எங்கள் மேல விழுந்த கடமையாக இருக்குது ராஜா. ஓ எங்கள் கண்ணு முன்னாடி அநேக பேர் இறந்து கொண்டிருக்குது அப்பா. நாங்க அப்பா கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறோமே கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அந்த குடும்பங்கள் எல்லாருக்கும் ராஜா தாயை போல ராஜா நீங்க தேற்றுங்கப்பா. நீங்க தேற்றுங்க அப்பா. அதே போல ராஜா அப்பா விசேஷமாக இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்க சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க கர்த்தராஜா. அப்பா அப்பொழுது எங்களுக்கு சமாதானம் உண்டாகும் சொல்லிருக்கீங்க ராஜா. இஸ்ரேலோட ஜெபத்துக்காக அப்பா சமாதானத்துக்காக நாங்க இப்போது அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. உமது கரம் அவங்களோட கூட இருப்பதற்காக ராஜா. இன்னும் அப்பா கர்த்தராஜா இந்த யூதகுல மக்கள் அப்பா கர்த்தராஜா இயேசுவை அறியாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறத நீங்க அறிந்திருக்கீங்க. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்துல. அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அப்பா அநேக பேர் இயேசுவை தெரிந்து கொள்ளட்டும் கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிநடத்துங்க அப்பா. உமது வருகை மிக சமீபமாக இருக்கிறோம் ராஜா. அப்பா நாங்க எல்லாரும் கர்த்தராஜா ப்ரிப்பேர் பண்ண ராஜா. அப்பா ஆயத்தமாக இருக்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே ராஜா. நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா அப்படியாக தேவி ஆண்டிக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். அப்பா தேவி ஆண்டி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. உங்க நாம அப்பா கர்த்தராஜா ஒரு விஷயமாக இந்த மீட்டிங் அற்புதமாக நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹalleluya ஹalleluya. ஓ praise the Lord praise the Lord praise the Lord.